ஹாய் டா ஃப்ரெண்ட்ஸ். அரண்மனை பார்ட் 7 நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? 400 வருஷத்துக்கு முன்னாடி ஜிமீன், வயன் அப்படி சொல்லிட்டு வயனை பார்த்தோன்னே ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அவரு வேகமா இப்போ அங்க டீகுக் 2 பேருமே விட்டுட்டு அவர் நேரா இப்போ வயன் கிட்ட தான் போறாரு. இப்போ ஜியோன் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அங்க வயன் நிற்கிறாங்க. அண்ணா சொல்லு. அன்னி கிரேட்ல செம்ம உங்களை மாதிரியே தான். எப்படின்னா பத்தியாங்க இந்த ஸ்வேடில் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட செம்ம. அப்பா உங்களுக்கு கரெக்டான சாய்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜியோன் அப்படியே வயனையும் ஜிமினையும் பார்த்து பேசிட்டு இருக்காரு. ஆனா டயாங்கோட பார்வை ஜிமின் மேல இருக்கு. அண்ணா அண்ணா சொல்லு ஜியோன், என்ன என்னாச்சு? அண்ணியை பார்த்து அப்படியே மெய் மறந்துட்டீங்களா என்ன? சொல்லக்கூடாது, அண்ணி செம்ம அழகுதான் அப்படி சொல்லிட்டு இப்போ லைட்டா அவருடைய பார்வை ஜிமின் கிட்ட போகுது. நேரா ஜிமின் ஓடி போய் அப்படியே வயனை ஹக் பண்ணிக்கிறாரு. ஏய் சூப்பர்டா அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு வயன். ஆனா ஜியோன் தான் பார்த்தேன்டா செம்ம அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ அவங்களுடைய அப்பா வந்துடுறாங்க. ஜிம்மி அப்படி சொல்லும் போது இப்போ ஜிமின் அப்படியே நின்று அவங்க அப்பா பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு நீங்க பண்ணது. நான் கூட நினைச்சேன் இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா கரெக்ட், மந்திரி சொன்ன மாதிரி நான் யோசிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு கரெக்டான லைஃப் பார்ட்னர் தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி அவங்க அப்பா பேசிட்டு இருக்காங்க. இங்க வயனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சரி நீங்க போங்க, இரவு உணவுக்கு வந்து நீங்க ரெடியா இருக்கணும். வயன் நீ இங்க நிக்கிற? இப்போ இல்லப்பா ஜிமினை பார்க்கலாம். போய் ரெடி ஆகு. இரவு உணவுக்கு வரும்போது நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் சரியா? உன்னை எல்லாருமே பார்ப்பாங்க. ஜிமி நீயும் தான், நீ உன் அறைக்கு போப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா இன்னைக்கு அப்படி சொல்லி ஜிமினை அவங்க அப்பா அப்படியே டைட்டா ஹக் பண்றாரு. சரி போ, இரவு உணவுக்கு பார்த்துக்கலாம் சரியா அப்படி சொல்லி அப்படியே அமுச்சு வச்சிடறாரு. இன்ஹோ இன்ஹோ சொல்லுங்கம்மா. அவர் வந்து இளையராணியை எப்பவுமே அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. சொல்லுங்கம்மா. என்ன என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? நீ ஜிமினை பார்க்குறியா இல்லை வயனை பார்க்குறியா? 2 பேரையும் தான் பார்க்குறேன். 2 பேருமே ரொம்ப அழகா இருக்காங்க. ஆனா எனக்கு ஜிமின் தான் வேணும். ஜிமினுக்கு போட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்க அப்படி சொல்லி அவங்க அப்படியே ஒரு மாதிரி இன்னும் பார்த்துட்டே பேசிட்டு இருக்காங்க. அவர் டக்குன்னு திரும்பி இளையராணியை பார்க்குறாரு. என்னங்கிற மாதிரி. டயாங்க பாரு அப்படிங்கிறாங்க. அவர் அப்படியே திரும்பி ஜியோன் அப்புறம் டயாங் 2 பேருமே தான் பார்க்குறாரு. 2 பேருமே ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்காங்க, போகிற ஜிமினை. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வயனும் ஜிமினும் ஒன்றா நின்றுருப்பாங்க. அதனால சரியாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் வயன் வேறு டைரக்ஷனில் போகிறாங்க, ஜிமின் வேறு டைரக்ஷனில் போகிறாரு. டயாங்கும் சரி ஜியோனும் சரி 2 பேருமே ஜிமினை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. இது டயாங் ஏன் ஜிமினை பார்க்குறான்? டயாங்க்கும் ஜிமின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்ன சொல்கிறீங்க? ஐயோ என்னம்மா இது இது எதுவுமே எனக்கு ஈஸியாகவே கிடைக்காதா? நானே எப்படி அந்த ஜியோனை என் பள்ளியிலேருந்து எடுக்கிறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா இப்போ பார்த்தா டயாங்கும் என்னம்மா பேசியிருக்கேன்? நிஜமாவா? நிஜமா தான்டா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுவாக தான் இருக்கும். இரு நம்ம அவன் வயலே போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜியோன்மா அப்படி சொல்லிட்டு ஜியோன் போய் அவங்க அம்மாவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நான் சொன்னனால தானே? இல்லைம்மா, அண்ணாக்காக என் உயிரை கொடுக்க சொன்னா கூட கொடுப்பேன். இது என்னது இப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது இல்லைடா, நீயும் சரி டயாங்கும் சரி ஒருத்தவங்க சலிச்சவங்களே கிடையாது. 2 பேரோட வீரத்தை பற்றி எனக்கு தெரியும். இருந்தாலும் எப்போவுமே டயாங் தான் வின் பண்ணும், புரியுதா? சரிம்மா, இதில் என்ன இருக்குது? ஆனால் ஒரு விஷயம் சொல்லவா? என்னடா? இல்லை, நீங்கள் தான் டயாங்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அண்ணாக்கு எப்போவுமே உன் மேலே பாசம் இருந்ததே இல்லைல்ல. பரவாயில்லடா, அவனுக்கு அவங்க அம்மாவோட இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லி கோவம். இப்போ நீ இளையராணியை பற்றி கோவப்படலையா? அம்மா அது வேற விஷயம். டயாங்கோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா உங்களை கல்யாணம் பண்ணாரு. ஆனால் நீங்கள் இருக்கும்போதே அப்பா இன்னொருத்தி, அதுவும் எங்கள் வயசுமா அவங்களுக்கு, அவங்கள போய் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்போ எங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். அதுதான்மா, இதெல்லாம் நினச்சி கோவப்படக்கூடாது. அவங்களும் நம்ம உங்கள் அப்பாவுடைய மனைவி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் கொடுத்துக்கலாம் வேணும் அப்படி சொல்லி இப்போ ஜியோனும் அவங்க அம்மாவும் அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க. இந்த பக்கம் டயாங் அவருடைய அறைக்கு போகிறாரு. அப்படியே போய் உட்காந்து என்னமோ யோசிச்சுட்டே இருக்காரு. இல்லை, ஒருவேளை ஜியோன்
ஜிமினை விரும்புகிறானா என்ன? இல்லை இல்லை, இருக்கக்கூடாது. என் தம்பி மேலே எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஜியோனை ஜிமி யோசிக்க கூட முடியல. ஜிமி எனக்கு மட்டும்தான். அவனை யாருக்காகவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்த நம்ம அப்படி விடக்கூடாது. இன்னைக்கு நைட்டே நம்ம அப்பா கிட்ட இதை பற்றி பேசணும். எனக்கு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு ஜிமின் தான் வேணும், ஜிமின்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு அப்பா கிட்ட சொல்லணும். யாருக்காக வந்திருக்கீங்க இளவரசர் டயா அப்படின்னு சொல்லும் போதே அவர் ஒரு செகண்ட் பயந்துறாரு. ஏன்னா வாய் விட்டு தான் பேசியிருந்திருப்பாரு. திரும்பி பார்த்தா அங்கே இளையராணியோ அப்புறம் இன்ஹோ அண்ணா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களே, அதனால உங்களை பாராட்டுறதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு நீ வந்து சரி, இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க உனக்கு தெரியாதா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. இல்லைண்ணா, அம்மா உங்களை பார்க்கணுன்னு. இன்ஹோ இவங்க உன் அம்மாவா? இல்லைண்ணா, நம்ம அப்பா. உன் அம்மா கிட்ட போ, நான் இப்போலாம் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப இவங்களோட சுற்றிக்கிட்டே இருக்க, அது நல்லது கிடையாது. உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இவங்ககிட்ட இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறத விட்டுரு, புரியுதா? ஏன்டாயா? நான் என்ன பண்ணேன் அவனுக்கு? நான் எதுவும் கெட்டது எதுவும் சொல்லி கொடுக்கலையே. அவனோட அம்மா எப்போவும் டயாங் 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 உன் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தான் சொல்லிட்டேண்ணே, உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்ட்டு. ஆனால் நான் ஜிமினை பற்றியில் பேச வந்திருக்கேன். என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லி அப்படியே டக்குன்னு அப்படியே திரும்புகிறாரு. ஆமாம், எனக்கு தெரியும் நீங்கள் ஜிமினை விரும்புகிறீங்கன்ட்டு. என்ன சொன்னீங்க? இல்லை இளவரசர் டயா, நீங்கள் இளவரசர் ஜிமினை திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன், கரெக்டா அப்படிங்கிறாங்க. அவர் அப்படியே அந்த இளையராணியை தான் பார்த்துட்ருக்கிறாரு. அது என்னுடைய விஷயம், அது அது நான் என் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அரசர் வந்து என்கிட்ட ஜிமினை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். ஜிமினை பற்றி ஒரு விஷயம் சொன்னாரா? என்ன சொன்னார்? அது ஜிமினோட அப்பா இருக்கிறார்ல, இது பாருங்க, இந்த மாதிரி சும்மா வளவலன்னு என்கிட்ட பேசாதீங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கரெக்டாக பேசுங்க. அதை தான் இளவரசரே நான் சொல்கிறதுக்கு வரேன். நீங்கள் இவ்வளோ அவசரப்பட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஜிமின் எப்படி கிடைப்பாரு? மா, இன்னும் அமைதியாக இரு, பேசிகிட்டு இருக்கேன்ல. அந்த பக்கம் இன்னுக்கு செம்ம காண்டாகுது. அவருக்கு இப்போ ஜியோனு மேலேயும் டயாங் மேலேயும் செம்ம கடுப்பாக இருக்குது. இளவரசர் டயாங், அது என்ன விஷயம்னா, அவங்க அப்பா வந்து உங்களுடைய அப்பா கிட்ட ஜிமினுக்கும் ஜியோனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பேசினாங்க. என்னது அப்படி சொல்லி அவர் இவ்வளோ நேரம் போய் உட்காந்துட்டு தான் இருந்துப்பாரு. இப்போ அப்படியே டக்குன்னு எந்திரிக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உங்களுக்கு தெரியாத இந்த விஷயம்? என்னது? ஜியோனுக்கு அப்பா பேசுகிறாங்களா? அதாவது என்னன்னா அப்படி சொல்லி அங்கே அரசர் பேசியிருந்துருப்பாருல்ல, அந்த விஷயத்தெல்லாம் இப்போ டயாங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முடியாது முடியாது, எனக்கு ஜிமின் வேணும். இன்ஹோ இன்ஹோ அண்ணா, எனக்கு ஜிமின் வேணும், எனக்கும் தாண்டா ஜிமின் வேணும் அப்படி சொல்லி அவர் மனசுக்குள்ள அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. இன்ஹோ உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் அப்பாவை பார்த்து பேசணும். இருங்க, அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னு சொன்னால் ஜிமின் உங்களுக்கு கிடைக்க மாட்டார். இல்லை, எனக்கு ஜிமின் வேணும். இளவரசரே அவசரப்படாதீங்க, சொல்கிறத நல்லா காதில் வாங்கிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஜிமின் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க 2 பேரோட அப்பாவும் வந்து அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜிமினை விரும்புகிறாரு. ஜிமின் இளவரசரும் ஜியோனை விரும்புகிறாங்க. நீங்கள் உங்கள் வழியிலேருந்து ஜியோனை தூக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் ஜியோனோட அம்மா கிட்ட பேசணும். என்ன சொல்கிறீங்க? நான் ஏன் அவங்ககிட்ட போய் பேசணும்? நான் ஏன் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன்? எனக்கு உங்களையும் தான் பிடிக்காது. எங்கள் அம்மா இருந்த இடத்த உங்கள் 2 பேரையும் வச்சு என்னால் பார்க்க முடியாது. ஏன் ஜிமினா எப்படி எனக்கு ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ரூம் விட்டு வெளியே போங்க. அண்ணா, இன்ஹோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ பேசுகிற வேலை வச்சுட்ட, அவ்வளோதான் உன்னை சொல்லிட்டேன், வெளியே போயிடு. போயிடுறேன். அவ்வளோ சீக்கிரம் ஜிமின் உங்களுக்கு கிடைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிமினுக்கும் உங்களுக்கும் முன்னாடி ஜியோன் நிற்கிறாரு. அது எனக்கு தெரியும். சரியா? உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ.
ரொம்ப நன்றி இளவரசரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இன்னும் கண்ணை காமிச்சிட்டு அவங்க அப்படியே வெளியே போயிடுறாங்க. இப்போ டயாங்க்கு செம்ம கடுப்பாகுது. அவரு இப்போவே அவங்க அப்பா கிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பாவை பார்த்து பேச முடியல. இதை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம இன்னும் அப்புறம் அந்த இளையராணி சைடு பார்த்தோன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டயாங்கம்மா ஜிம்மினை விரும்புகிறான். என்னது இது? நான் தான் சொன்னேன்ல, ஜிம்மினை டயாங்கன்னு தான் விரும்புகிறான். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? ஜியோன் மட்டும்தான் நினச்சேன். இப்போ டயாங்கும் இந்த பார், நமக்கு தான் வேலை சுலபமாக போயிடும். இப்போது ஜியோன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கிறான். நம்ம தான் எதனா பண்ணோன்னு நினச்சோம் ஜியோனை. ஆனால் இப்போ டயாங்கே இதை பண்ணிடுவான். அதுக்கப்புறம் டயாங் தானே பார்த்துக்கலாம். ஆனால் டயாங்கும் ஒன்றும் கம்மி கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் டயாங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு எனக்கும் தெரியும்டா. அதுக்காக எதனா ஒரு திட்டத்தை நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு டயாங்கை வச்சு ஜியோனை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஜியோனுக்கு எதனா ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு டயாங் மேலே செம்ம கோவம் வரும். சரியா? அதே மாதிரி இந்த நாட்டோட அரசர் கண்டிப்பாக வயனையும் சரி ஜிம்மினையும் சரி டயாங்க்கு திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்போ உனக்கு சான்ஸ் அதிகம். எப்படியாவது பேசி வயன் அப்புறம் ஜிம்மி 2 பேருமே உனக்கு திருமணம் பண்ணி வச்சிடறேன். மா, இதுக்கு என்னம்மா, இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நான் யோசிக்கிற மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். 2வது, உங்கள் அம்மா டயாங் சொல்லி தலையில் ஆச்சு ஆடுறாங்கல்ல, அவங்க கண்ணு முன்னாடியே ஜியோனை எதுனா டயாங் பண்ணிட்டானா கண்டிப்பாக டயாங் மேலே இருக்க பாசம் வெறுப்பாக மாறிடும். அதே மாதிரி உங்கள் அப்பாவுக்கும் தான். உங்கள் அப்பாவுக்கு என்ன தான் டயாங் மேலே பாசம் அதிகமாக இருந்தாலும் அதே அளவு பாசம் ஜியோன் மேலே இருக்குது. ஜியோனை டயாங் எதுனா பண்ணுறத உங்கள் அப்பா கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க மாட்டார். அதுக்கு எதுனா முடிவெடுப்பார். இது ஒரு நல்ல சான்ஸாக வச்சு நம்ம டயாங்கை தாக்கிடலாம். புரியுதா? மாஸ் சமமா இது மட்டும் நடந்துச்சுன்னா போதும். எனக்கு அந்த கிங்டம் ப்ளஸ் இந்த கிங்டம் பத்தாது, ஜிமீன் பத்தாது, வயன், எனக்கு எல்லாமே கிடைச்சிடும். இது மட்டும் நடந்துட போதும். ஆனால் நீங்கள் இங்கே இவ்வளோ ஒரு அறிவாளியாக இருக்கிறீங்கம்மா, நிச்சயமாக நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படியே இரவு உணவுக்காக நேரமும் வந்துட்டு உங்களை தான் அப்படியே ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஜிம்மினை பார்த்து எனக்கு ஜிம்மினை பிடிச்சிருக்கு, நான் ஜிம்மினை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு டைரெக்டாக உங்ககிட்டே வந்து டயாங் சொல்லியிருந்திருப்பாரு. அப்படி இப்படி அவர் வந்து என்ன திருமணம் பண்ண தயாரானார். நம்ம ஃபஸ்ட்டு இந்த இரவு உணவு முடியட்டும், எப்படியாவது டயாங்கை பார்த்து நம்ம இதை வந்து நம்ம பேசணும், இதை பற்றி நம்ம கிளியர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி வயன் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. அங்கே மிரர் முன்னாடி ஜிம்மினுக்கு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒன் சைடு ஜியோனோட நினப்பு வருது, இன்னொரு பக்கம் அவருக்கு டயாங் பேசினா அந்த நினப்புலாம் வருது. நம்ம இதை பற்றி வயன்கிட்ட பேசியே ஆகணும். அப்பா வேற நம்மளையும் அப்படி தனித்தனியாக வச்சுருக்காரு. அப்போ ஏதோ பயிற்சி எடுத்த சந்தோஷத்தில் அப்படி வயனை ஹக் பண்ணிட்டு இருந்தேன். இதை பற்றி வயன்கிட்ட பேசணும்னு எனக்கு தோணவே இல்லையா. இப்போ நான் பேசினாலும் ட்ரை பண்ணாலும் என்னால் அவகிட்ட போக முடியல. அவள் ரொம்ப பிஸியாக இருக்கா. இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லி ஜிமின் ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த பக்கம் ஜியோன் செம்ம ஹாப்பி. ஒரு வழியா நினச்சி கூட பார்க்கலடா ஜிமின், எனக்கு நீ கிடப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படியும் நம்மளுடைய திருமணத்தை பற்றி பேசுவாங்க. அண்ணா ஒரு திருமணத்தோட என்னுடைய திருமணம் நடக்கும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எப்போ நீ என்கிட்ட வருவ? நீங்கள் அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சணும்டா உள்ள பயலே, செம்ம அழகு தெரியுமா அப்படி சொல்லி ஜியோன் அங்கே செம்ம ஹாப்பியாக அப்படியே கிளம்பிட்டே இருக்கிறாரு. அப்படியே பக்கத்து ரூம்லேயே டயாங் செம்ம கோவமாக உட்காந்துருக்கிறாரு. இளவரசே, என்ன உங்களை அரசர் கூப்பிட்டாரு, வர்றேன்னு சொல்லுங்க. ஜியோன் ரெடி ஆயிட்டானா? அவர் தயாராகி கீழே போயிட்டாரு. சரி, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போது கொஞ்ச நேரத்துலையே டயாங்கும் ரெடி ஆகி அப்படியே கீழே போகிறாரு. அவர் ஒரு முடிவோடு தான் போகிறாரு. இன்றைக்கி எல்லார் முன்னாடியும் வச்சு நம்ம ஜிம்மினை தான் விரும்புகிறோம், ஜிம்மினை தான் திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி சொல்லுங்கிற முடிவோடையே அவர் வந்து கீழே போயிட்டுருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்துடுறாங்க. வயன் அப்புறம் ஜிம்மினை தவிர. இப்போது டயாங் வரதை பார்த்துட்டு உங்கள் அப்பா வாங்க இளவரசி, வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா நல்ல விதமாக தான் அவர் வந்து வர வைக்கிறாரு. அவரும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஏன்னா ஜிம்மினோட அப்பா வச்சு அதனால அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து உட்காராரு. இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உட்கார வைக்கிறாங்க.
என்ன டயம் திருமணம் பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தயாராகி வந்திருக்கீங்க? திருமணம் பிடிக்கலன்னு நான் சொல்லவே இல்லையே. வேற வேற ஒரு விஷயம் சொல்லணும். வர்றவங்க வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஓ, யாரை சொல்கிறீங்க? உங்களுடைய வருங்கால மனைவியை சொல்கிறீங்களா? ஆமாம், அவங்க இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லாரு. அவர் சொல்கிறது ஜிமினை, ஆனால் அவருடைய அப்பா சொல்கிறது வயனை. இப்போ இப்போ இளையராணி, எங்கள் அரசரே அப்படின்னு கூப்பிட்றாங்க. உங்கள் அப்பா சொல்லுங்க ராணியரே. இல்லை, என்ன இன்னும் எங்கள் மருமகளை கண்ணில் காட்ட மாட்டீங்களா என்ன? அச்சோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராணியரே. இதோ அவங்க தயாராகிட்டுருக்காங்க அப்படி சொல்லி அவர் அப்படியே திரும்புறாரு. அங்கே இருக்க பன்னிப்பெண்லாம் போய் அவங்கள போய் கூப்பிடுறாங்க. ஃபயன் இளவரசி, வாங்க போகலாம். செம்ம அழகாக இருக்கீங்க. அந்த காலத்து ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மாதிரி ரெட் கலரில் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருக்கீங்க. ஜிமின் போயிட்டானா? ஜிமின் இளவரசரை கூப்பிட ஆள் போயிருக்காங்க. நீங்கள் வாங்க அப்படி சொல்லி நீங்கள் கொஞ்சம் அப்படியே வெயிட்டான ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. ஒரு ட்ரெஸ் எல்லாம் பின்னாடி பன்னிப்பெண்கள் அப்படியே தூக்கிக்கிட்டே வராங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போகிறீங்க. இதோ வந்துட்டா என்னுடைய மகள் இளவரசி பயன் அப்படிங்கிறாங்க. அப்படியே எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. செம்ம அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. என்னடா ஏனோ பொண்ணு பிடிச்சிருக்கா? அம்மா நீ வேறம்மா, என்ன நடக்கும் எது நடக்கும்னே தெரியல, நீ வேற ஆசையை காட்டிட்ட அப்படி சொல்லி அப்படியே ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு இன்னும் வந்து வயனே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் வயனோட பார்வை டயாங் கிட்ட போது. டயாங் வயனை பார்த்து ஒரு மாதிரி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவர் வேற பக்கமாக அப்படியே திரும்பிக்கிறாரு. வயனுக்கு புரிஞ்சிருச்சு இவன் வேற ஒரு முடிவில் தான் இருக்கிறான் அப்படின்ட்டு. சரி, எதா இருந்தாலும் நம்ம நேரில் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வயன் வந்து வெயிட் பண்ணுறான். வயனை இங்கே இங்கே உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி ஜியோனோட அம்மா தான் பக்கத்தில் வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க, நன்றிம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே தலையை கீழே குமிச்சிக்கிறா. என்னோட டயாங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கீங்க. நீங்கள் அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தலையை கீழே குமிச்சிட்ருக்கீங்க. இப்போது பின்னாடி சத்தம் கேட்குது. எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஜிமின் வந்துட்டுருக்கிறாரு. என்ன என்னோ இவனையும் பிடிச்சிருக்கா? அடே என்னம்மா அமைதியாக இருமா, ரசிக்கவாது விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜிமினை ஆன்னு சொல்லி பார்த்துட்ருக்கிறாரு. அந்த பக்கம் டயாங் உச்சக்கண் எடுக்காமல் ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜியோன் அப்படியே பிரைட்டாக ஸ்மைலோட ஜிமினை பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமினோட ஐஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜியோனை தான் தேடுது. ஆனால் அவர் கண்ணில் ஃபஸ்ட்டு படுறது டயாங். அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்கள்ல, லிப்ஸை மட்டும் இப்படி லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுவார்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாரு. அவரை பார்த்தாலே ஜிமினுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி ஆயிடுது, பயமாக இருக்குது அவருக்கு. ஜிமின் அப்படி சொல்லும் போதே அவங்க அப்பா தான் கூப்பிட்டுருப்பாரு. ஜிமி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே ஜிமின் அப்படியே திரும்பி அப்பா இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இவர் தான் என்னுடைய மகன் இளவரசர் ஜிமின். தெரியுமே, நாங்கள் எல்லாரும் பார்த்தோமே ஃபைட் பண்ணும்போது அப்படி சொல்லி இளையராணி வந்து சொல்கிறாங்க. அவரும் லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் அப்படியே பவ் பண்ணுறாரு. ஜிமி அப்படி சொல்லி நீங்கள் கூப்பிட்றீங்க. அவர் விறுவிறுன்னு உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே வந்து உட்காந்துக்கிறாரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை வயன், நீ ஏன் இவ்வளோ பயந்த மாதிரி இருக்க? இல்லை வயன், அது இளவரசர் டயாங். ஆமாடா, ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன்ல, நான் அவர்கிட்ட பேசலாம் தான் இருக்கேன், ஒன்றும் பயப்படாத. அது இல்லை வயன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு தான். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், அமைதியாயிரு. அப்பா பாரு, நம்மளே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லி வயன் வந்து அப்படியே அமைதியாக கீழே கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ அங்கே எல்லாருமே அப்படியே சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் தான் ஜியோன் உட்காந்துருக்கிறாரு. ஜிமினே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ தான் ஜிமின் வந்து ஜியோனை பார்க்குறாரு. ஜியோன் வந்து அப்படியே ஜிமினை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணாரு. அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஐஸ் இப்போ டயாங் கிட்ட தான் போகுது. டயாங் செம்ம கோவமா அவங்க 2 பேரையும் தான் மாற்றி பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக எடுத்து என்ன நடக்கும், ஒருவேளை சொன்ன மாதிரியே ஜியோனை எதிராக பண்ணிடுவாரா அப்படி சொல்லி ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது.
ஒரு மாரி அப்படியே கல்ப் பண்ணிட்டு இப்போ டயாங்க பார்க்குறாரு. டயாங்க்கு அது புரிஞ்சிருச்சு. ஜிம்மின பார்த்து ஒரு மாரி ஸ்மைல் பண்றாரு. இது நான் வந்து 2 எபிசோடுக்கு முன்னாடி இந்த விஷயத்த வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். என்னன்னு சொன்னா, கரண்ட் சிச்சுவேஷன்ல டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுவாரு. அது வந்து ஜிம்மின் வந்து யோசிப்பாரு அப்படின்னு சொன்னேன்ல. இந்த சீன் தான் அது. இத தான் அவரு வந்து யோசிச்சிருந்திருப்பாரு அப்போ. இப்போ நம்ம பேக் டு ஸ்டோரிக்குள்ள வந்துடலாம். அழுக ஒரு மாரி இந்த கில்லிங் ஸ்மைல்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கு. பார்க்குற ஜிம்மினுக்கு பயமாயிடுது. அப்படியே தலைய கீழ குனிஞ்சுக்கிறாரு. என்ன நடக்குமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த நாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி, இப்போ டயாங்கோட அப்பா வந்து சொல்றாங்க. அவங்க அப்படியே அந்த அரசர பார்த்துட்டே சொல்றாங்க. அவரும் வந்து ஓகேங்கிற மாரி வந்து ஹெட்ட வந்து ஆட்டுறாரு. அதாவது ஜிம்மினோட அப்பா. இப்போ "என்ன விஷயம் அரசே?" அப்படின்னு சொல்லி இளையராணி கேட்குறாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே என்ன விஷயம்ன்ட்டு. புரிஞ்சிருச்சு இளையராணிக்கு என்ன விஷயத்த பத்தி பேசப் போறாங்க அப்படின்ட்டு. அங்க கட்டுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு இன்ஹோ. "டேய் என்னடா? என்னம்மா இது? திப்பா இருக்கு. டேய் கலகம் பொறந்தா தான்டா அதுலேருந்து ஒரு தீர்வு வரும். இதெல்லாம் நடக்கட்டும். அப்பதான் உனக்கு இவ்ளோ இவ்ளோ விஷயம் கிடைக்கும். 2 கிங்டம் கிடைக்கும், 2 பொண்டாட்டி கிடைக்கும்" அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஹோவ இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து ஏத்தி விடுற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் உட்காந்து அங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாரு. புரிஞ்சிருச்சு எத பத்தி பேசப் போறாங்கன்னு. "அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்." "இருப்பா, நான் எல்லாத்தையும் இந்த இந்த விஷயத்த முதல்ல சொல்லிக்கிறேன். இது தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ தெரியுமா? அப்பா அத பத்தி தான் நான் பேசணும். நம்ம போய் கொஞ்சம் தனியா பேசலாமா?" "தனியா என்னத்த பேசப் போற? இரு இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அத பத்தி பேசலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் கூட ஒரு பையனுக்கு தான் திருமணம்னு நெனச்சா, என்னுடைய 2 பசங்களுக்கு திருமணம் நடக்கப் போது. நான் எவ்ளோ சந்தோஷமா இருக்கேன்." டயாங்க்கு கன்ஃபார்மே ஆயிருச்சு. அங்க ஜியோனுக்கு புரிஞ்சிருச்சு. அவரு செம்ம ஹேப்பியா அவங்க அப்பாவே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. "என்ன ஜியோன்?" அப்படி சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க பையனுக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? ஆப்போசிட்ல ஜியோன் இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மா அப்பாவே சொல்லுவாங்க. "என்னடா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியல." "ம். அது அப்பா உனக்கு குடுத்துருக்க இடம்." அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி இளையராணிய பார்க்குறாங்க. அவங்க ஜியோன பார்த்து ஒரு நக்கலா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பக்கமா திரும்பிக்கிறாங்க. "உண்மைய சொல்லணுமா? நீ இடம் குடுக்கறனால தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இவ்ளோ." "என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியாது." "ஒண்ணுமே புரியாதனால தான் நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க. அதுக்கு உன் அப்பாவே பரவாயில்லடா." அப்படி சொல்லி அவங்க அப்படியே திரும்பி இப்போ அந்த அரசர தான் பார்க்குறாரு. "இருடா நான் சொல்லிக்கிறேன். அப்பா எதுவும் சொல்லாதீங்க. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்." "என்னாச்சு அரசே? எதுவும் பிரச்சனையா?" "ஐயய்யோ! அப்படிலாம் ஒண்ணும் இல்ல." "அப்புறம் ஏன்? நம்ம பேசி வச்ச மாரி சபையில சொல்லிடலாம்ல." அப்படின்னு சொல்லி ஜிமினோட அப்பா ஏன்னா இந்த சான்ஸ விடக்கூடாதுன்னு சொல்லி அவரு வந்து நெனைக்கிறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். வயனுக்கு டயாங் கிடைச்சதோட ஜிமினுக்கு ஜியோன் அ திருமணம் பண்ணி வைக்கிறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இளவரசர் டயான் பெரியவங்க சபையில பேசும்போது அமைதியா உட்காரணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது? நீங்கலாம் ஒரு இளவரசரா? அப்பா வேற என்ன? மத்தவங்கலாம் அமைதியா தானே இருக்காங்க. அப்பா அத பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன். நான் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசினா போதும். அரசரா சொல்றேன். அமைதியா உட்காரு." அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இப்போ என்ன விஷயம்னு சொன்னா, நம்ம டயாங் அப்புறம் வயனுடைய திருமணம் நடக்கிற அன்னைக்கே நம்மளுடைய ஜியோன் அப்புறம் ஜிமினோட திருமணத்த "அப்பா!" அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாரு. எல்லாருமே திரும்பி அவர தான் பார்க்குறாங்க. "அப்பா உங்ககிட்ட இத பத்தி தான் பேசணும்." "டேய் என்னாச்சு? என்ன இப்படி நடந்துக்கிற எல்லார் முன்னாடியும்?" "அப்பா அத தான் சொல்லணும். ஜியோனுக்கும் ஜிமினுக்கும் இங்க திருமணம் நடக்கக்கூடாது." "டேய் அது என்னடா உன் தம்பி தானே. ஜிமின் கூட திருமணம் நடக்கக்கூடாதுன்னு எதுக்கு சொல்ற?" "ஏன்னா நான் ஜிமின லவ் பண்றேன். நான் ஜிமின விரும்புறேன்." அப்படி சொல்லி கத்துறாரு. "என்ன சொல்ற?" அப்படி சொல்லி எல்லாருமே செம்ம ஷாக்கு. ஜியோன் இவ்வளவு நேரம் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. அப்படியே திரும்பி டயாங்க பார்க்குறாரு. அங்க அப்படியே டைட்டா அப்படியே ஐஸ அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாரு ஜிமின். அவரோட ஐஸ்ல இருந்து அப்படியே டியர்ஸ் வருது. "ஜிமின், வயன் இத பத்தி தான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன். புரியுதுடா? அது அது என்ன இப்படி எல்லாரும் முன்னாடியும் போய் சொல்லிட்டு இருக்காரு." "டேய் அறிவு இருக்கா உனக்கு? என்ன பேசிட்டு இருக்க? வா நம்ம தனியா போய் பேசலாம். இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டேன்ல. நீங்க வந்தீங்களா? தனியா போய் பேசலாம் நான் கூப்பிட்டேன்ல." "டேய் இவ்ளோ கோவப்படக்கூடாது. நான் அரசன்டா."
அரசராக இருந்தால் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் கிம் டயாங், புரியுதா? டேய், இவ்வளோ கோவப்படாத, நான் தனியாக போய் பேசலாம். முடியாது. இத்தனை பேர் முன்னாடி நான் சொல்லிட்டேன்ல, இப்போ சொல்கிறேன். நான் ஜிம்மினை விரும்புகிறேன். எனக்கு பயனை பிடிக்கல. நான் ஜிம்மினை தான் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜிம்மினை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அண்ணா ஜியோன், நான் ஜிம்மினை விரும்புகிறேன், ஜிம்மினை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இருக்கா? அதில் உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா ஜியோன்? அண்ணா ஜியோன் அப்படி சொல்லி அவங்க அம்மா அதட்டுறாங்க. அவர் அப்படியே உட்காந்துட்டாரு. இளவரசர் டயாங், உங்ககிட்ட நான் பேச விரும்பலை. செம்ம செம்ம அப்படின்னு சொல்லிட்டு இளையராணி பாடுறா. இங்கோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குன்னா அப்படியே உட்காந்துடுறான் மூளையில். உனக்கு எதுவுமே வேண்டாமா? அந்த ஜிமின் வேணாம், அந்த பயன் வேணாம், இல்லை எனக்கு வேணும் அப்படி சொல்லி ஜிமினை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இளவரசரே, என்ன சொல்கிறீங்க? ஆனால் நீங்கள் பயனை திருமணம் பண்ணிக்கன்னு சொல்லி தானே இவ்வளோ தூரம் வந்தீங்க. அது அது என்னுடைய ஃபேமிலி விருப்பப்பட்டது, என் அப்பா விருப்பப்பட்டது. ஆனால் என்னுடைய விருப்பம் ஜிம்மினை இதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போதான் அப்படியே வயனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்னைக்கு அவள் ஜிம்மினை வெளியே கூப்பிட்டு போகாமல் இருந்தா இந்த தூரத்துக்கு வந்திருக்காது. அவள் அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டுருக்கா. அவள் கண்ணிலேருந்து அப்படியே டேஸ் கொட்டுது. எப்போ பார்த்தீங்க அந்த அந்த சண்டை அன்னைக்கு ஜிம்மினை காப்பாற்றும் போது தானே பார்த்தீங்க? இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் ஜிம்மினை பார்த்தேன். ஜிம்மின் தான் என்னுடைய லைஃப், என்னுடைய எதிர்காலம் நான் முடிவு பண்ணிட்டேன். இளவரசர் டயாங், நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பு. நம்ம இங்கே உங்களுக்கு பயனை தான் முடிக்கணும்னு சொல்லி வந்திருக்கோம். ஜியோனுக்கு ஜிம்மின் தான் சொல்லியிருக்கோம். அதை நீ சொல்லக்கூடாதுப்பா. நான் உங்கள் அப்பாவாக பேசலை, அரசராக பேசிகிட்டு இருக்கேன். நான் சொன்னது தான் முடிவு. இல்லை இல்லை இல்லை, எனக்கு ஜிமின் வேணும். ஜிமினி சேர்த்து வச்சு பேசுறது கூட என்னால் காதில் கேட்க முடியல. எனக்கு ஜிமின் வேணுவே வேணும் அப்படியே சொல்லி அங்கே அந்த சாப்பாடு பொருள்லாம் பறக்குது. அத்தாடி அப்படி சொல்லிட்டு இளையராணி அப்படியே ஒரு ஓரமாக ஒதுங்கி போய் உட்காந்துட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். ஜியோனோட அம்மா எந்திரிச்சு வராங்க. அரசரே, அது அது இளவரசர் டயாங் ஆசைப்படுறாருல்ல, ஆசைப்படுறத நடத்தி வச்சிடலாமே அப்படி சொல்லும் போது இப்போ ஜியோன் கண்ணில் அப்படியே டியர்ஸ் கொட்டுது. அப்படியே திரும்பி அவங்க அம்மாவை தான் பார்க்குறாரு. எல்லா விஷயத்துலையுமே எல்லாத்தையுமே டயாங் விட்டு கொடுன்னு சொல்லியே வளர்த்துருப்பாரு. கடைசியில் அவருடைய லைஃபையே வந்து விட்டு கொடுக்க சொல்கிற மாதிரி இருக்கு. அவருடைய உயிர் ஜிமின் பார்த்து 2 நாள் ஆனால் கூட அவர் கூட அவர் ஒரு லைஃபே வாழ்ந்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இன்னைக்கு அவருடைய லைஃபே வந்து தூக்கி கொடுக்க சொல்கிறாங்க. அம்மா ஜியோன், அம்மா சொன்னா செய்ய மாட்டியா அம்மா அப்படிங்கிறாரு. அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அப்படியே ஜிமின் நின்று ஜியோனை தான் பார்க்குறாரு. அரசரே, யோசிச்சு பாருங்க, நம்ம டயாங் ஆசைப்படுறான் அவனுக்காக. பார், நீ சொல்லி நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு நாட்டோட அரசன். நான் சொல்றேன், இளவரசர் டயாங் இளவரசி வயனுக்கும் அப்புறம் ஜியோனுக்கும் இளவரசர் ஜிமினுக்கும் தான் சொல்றாரு. அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. என்னன்னு சொன்னா, அவர் கையில ஒரு வாள் வச்சிருந்துருப்பாரு. அதை எடுத்து அவங்க அப்பா ஸ்டொமக்ல ஒரே குத்து தான். அப்படியே அவர் கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்கு. அப்படி சொல்லி எல்லாருமே அலறிடுறாங்க. ஜியோன் பார்த்தா அண்ணா அப்படி சொல்லி ஜியோன் வராரு. அங்கே பட்டத்து ராணி அவங்க அப்படியே வாயில் கையை வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. இதை நான் எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டு இளையராணி, இளவரசர் டயாங் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு வராங்க. ஏன்னா இதை அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அண்ணா அப்படி சொல்லி என்னவோ வராரு. என்னதான் இருந்தாலும் அவர் அப்பா மேலே அவருக்கு பாசம் இருக்கு. அவரால் அதை ஏற்றுக்க முடியல. நான் தான் சொல்கிறேன்ல, ஜியோன் ஜிமின்னு பேரை சேர்த்து வச்சு சொன்னாலே என் காதலை கேட்க முடியலன்ட்டு திருமணம் சொல்கிறீங்க அப்படி சொல்லி மறுபடியும் ஒரு உருவுதான். இந்த பக்கம் என்னது இது வயன் என்னது இது அப்படி சொல்லி ஜிமினுக்கு அப்படியே வாய்ஸ்லாம் ஷேக் ஆகுது. ஜிமின் அமைதியாயிரு. என்ன பண்ணுற அப்படி சொல்லி இப்போ இளையராணி வந்து இப்போ டயாங்கோட கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க இளவரசர் டயாங், என்ன பண்ணுறீங்க
அப்பா அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஜியோனோட அம்மா தான் வேகமாக போய் அவரை பிடிச்சி அவங்க மடியில் அப்படியே படுக்க வச்சுக்கிறாங்க. அரசே அரசே அப்படின்ட்டு அவரால் சுத்தமாக பேசக்கூட முடியல. இப்போ அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே பக்கத்தில் வராங்க. யாரும் வரக்கூடாது. இதுக்கு மேலே அந்த நாட்டோட அரசன் இந்த கிம் டயாங். புரியுதா? நான் இளவரசர் கிம் டயாங் கிடையாது, அரசர் கிம் டயாங். புரியுதா? அப்படி சொல்லி அவ்வளோ கம்பீரமாக நின்றுட்டு இருக்காரு. இதுக்கு மேலே நான் சொல்கிறது தான் நீங்கள் எல்லாருமே கேட்கணும். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? தங்களுடைய அப்பாவே இந்த மாதிரி பண்ணலாமா? அவர் என்ன நல்லா அப்பாவாக நடந்துக்கிட்டாரா என்ன? இல்லை ஒரு நாட்டோட நல்ல அரசனாக நடந்துக்கிட்டாரா? அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. புரியுதா? நீ ஃபஸ்ட்டு தள்ளி நில்லு அப்படி சொல்லி அந்த வாளை வச்சு அப்படி இளையராணி அப்படி தள்ளி நிப்பாட்டுறாரு. இளவரசரே, நீங்கள் பண்ணது பெரிய தப்பு அப்படி சொல்லி உங்களுடைய அப்பா போய் நிற்கிறாங்க. இதை பார், நீ ஜிம்மினோட அப்பாங்கிறனால தான் உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து உங்கள் உயிரை உங்ககிட்ட விட்டு வச்சுருக்கேன். புரியுதா? எனக்கு ஜிமின் வேணும். ஜிமின் அப்படி சொல்லி கத்துறாரு. ஜிமினுக்கு அப்படியே கை கால்லாம் ஷேக் ஆகுது. அப்படியே வயனை எந்திரிக்கிறா. வயனை பிடிச்சிட்டு அப்படியே ஜிமின் எந்திரிக்கிறாரு. இங்கே வா, வரமாட்டேன்னு சொல்லி தலையை ஆட்டாரு. அண்ணா அன்னைக்கு என்ன பண்ணுற? அப்பா பாரு இருக்கும்போது அவர் அப்படியே இறந்துடுறாரு. அரசரே அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. ஜியோனோட அம்மா. அண்ணா அண்ணா அப்பாவை பாரு, இன்னைக்குமே எனக்கு பிடிச்சதே கிடையாது. அவருக்கு என்னைக்கு அது நல்ல அப்பாவை நடந்துட்டு இருக்கிறாரா? கிடையாது. இல்லை ஒரு நல்ல அரசராக நடந்துருக்காரா? அதுவும் கிடையாது. எனக்கு அவர் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் கேட்டேன்ல, எனக்கு ஜிமின் வேணும்னு கேட்டேன்ல, என்னைக்காவது என் சந்தோஷத்தை பற்றி அவர் நினச்சி பார்த்தாரா? எப்போவுமே எந்த நாட்டை அபகரிக்கலாம், எங்கே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்துப்பாரு. என்னைய ஒரு ஜெயில் கைதி மாதிரி அந்த அரண்மனைக்குள்ளே என்னை பூட்டி பூட்டி வச்சாரு. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இதுக்கு மேலே அந்த நாட்டோட அரசன் இந்த கிம் டயாங். நான் என்ன சொல்கிறேனோ அதைப்படி தான் நீங்கள் எல்லாம் கேட்டு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இவருக்கு நடந்ததுதான் எல்லாருக்குமே நடக்கும். அப்புறம் ஒரு விஷயம், எனக்கும் ஜிமினுக்கும் திருமணம் நடந்தே ஆகணும். ஜிமினை என்கிட்ட யாராலையும் பிரிக்க முடியாது அப்படி சொல்லி வேகமாக ஜிமினோட கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. வயன் அந்த பக்கம் அப்படியே கையை பிடிச்சிட்டு இருக்கா. அவரு காட்ஸ் அப்படி சொல்லி கத்துறாரு. எல்லாருமே சுற்றி அப்படியே நின்றுக்கிறாங்க. எல்லாருமே கைதி பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி வயன் தயங்க பார்த்துட்டா. இந்த பாரு, எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ஜிமின் வேணும். நீங்கள் அதை வேற விதமாக பண்ணியிருக்கலாமே. இந்த மாதிரி உங்கள் அப்பாவே அப்படின்னு எல்லாரும் கைதி பண்ண சொல்கிறீங்க. எல்லாரையும் கைதி பண்ணுங்க அப்படி சொல்லிடுறாரு. நிறைய கார்ட்ஸு வர வச்சுருந்துருப்பாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஒன்றுமே இப்போது அவங்களுக்கும் வேறு வழி கிடையாது. ஏற்கனவே அந்த அரசரை அந்த அளவுக்கு அங்கே இருக்க மக்களுக்கு இருக்க காட்ஸுக்கு யாருக்குமே ரொம்ப பிடிக்காது. ஏன்னு சொன்னால் டயாங்கோட அப்பா ஒரு மாதிரி சர்வதிகாரி தான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. டயாங்க எல்லாருக்குமே ஒரு அளவு பிடிச்சிருந்துருக்கும். இது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா தான் அவங்க நினைக்கிறாங்க. இப்போ டயாங் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயமா தான் தெரியுது. சொல்கிறது புரியுதா? எல்லாருமே கைது பண்ணு. இங்கே இருக்க கார்ட்ஸ்லாம் வராங்க. அவங்கள வச்சு அவங்களே அவங்க கைது பண்ண வைக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. இளவரசர் டயாங், இது நீங்கள் பண்ணுறது சரி கிடையாது. நான் இப்போ இளவரசர் டயாங் கிடையாது. புரியுதா? நான் இப்போது அரசர் டயாங். அது இன்னும் நீங்கள் அரியணையில் ஏறலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் அதில் உட்காருவேன். புரியுதா? என்ன இன்னும் நான் என்ன புரியுதா? நான் தானே அந்த நாட்டோட வாரிசு. ஆமாண்ணா அப்படி சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி பயமே ஆயிடுது. டயாங்க பார்க்கும் போதே இப்போ ஜிம்னோட கையை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போறாங்க. வயன் பின்னாடியே ஓடுறா. வயனை காட்ஸ் வச்சு அப்படியே பிடிக்க சொல்லி ஜிம்மி வயன் ஜியோன் அப்படி சொல்லி கத்துறாரு. ஜியோன் இவ்வளோ நேரம் அவங்க அப்பா பக்கத்துல தான் உட்காந்துருக்காரு. வேகமா எந்திரிச்சு போய் முன்னாடி நிற்கிறாரு. இளவரசர் டயாங், நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அண்ணா வேணாம் ப்ளீஸ், சொல்றதை கேளு. வேணாண்ணா, நீ பண்றது ரொம்ப தப்புண்ணா அப்படி சொல்லி அவரோட பார்வை இப்போ ஜிம் மேலே போயிட்டு வருது. ஜியோனுக்கு என்ன ஜியோன் இப்போ நேராக அவங்க அம்மா கிட்ட தான் போய் நிற்கிறாரு.
யார் சொன்னா டயாங் ஜியோனோட அம்மா முன்னாடி நிற்கிறாரு. அவங்க அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்கன்னு. இத்தனை வருஷமா அப்படி சொல்லி தானே உங்கள் பையனை வளர்த்தீங்க. ஆனால் அவர் முன்னாடி நிற்கிறாரு. எனக்கு ஜிமின் வேணும். ஜிமினுக்கும் எனக்கும் உடால யார் வந்தாலும் இவரை மாதிரி தான் அவங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை காமிச்சு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அப்பா அங்கே செத்து போய் கிடக்குறாரு. என்ன ஆனாலும் சரி நான் ஜிமினை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஜியோன் நிற்கிறாரு. அவர் கையில் ஸ்வாடோட. ஜியோன் அப்படி சொல்லி ஜியோனோட கையை அவங்க அம்மா பிடிக்கிறாங்க. வேணாம்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அம்மா எப்போவுமே என்ன அம்மா அப்படி பண்ணுற? அம்மா எனக்கு ஜிமின் வேணும். அதை கேட்ட உடனே காட்ஸ் அப்படி சொல்லி கத்துறாரு. எல்லாருமே ஒடியாந்து இப்போ அப்படியே ஜியோனே அப்படியே கைது பண்ணிடுறாங்க. அவர் கையில் இருக்க அந்த ஸ்வாடையும் வாங்கிடுறாங்க. அவர் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபைட் பண்ணுறாரு. அதை பார்த்துக்கிட்டே தரன்னு ஜிமின் அப்படியே இழுத்துக்கிட்டே ரூமுக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. என்னை விட்டுங்க. அந்த பக்கம் வயனை ஒரு ரூமில் போட்டு அடைச்சாச்சு. அதே மாதிரி அவங்க அப்பாவையும் ஒரு ரூமில் போட்டு அடைச்சாச்சு. இந்த பக்கம் இளையராணியும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. பின்னாடி இன்னும் பிடிக்கலான்னு இருக்காங்க. எனக்கு யாரும் பிடிக்காதுங்க, நானே போய்க்கிறேன். ஏன்னா அவருக்கு அள்ளு விட்டுருச்சு அவங்க அப்பாவை அந்த நிலைமையில பார்த்தோன்னே. ஒரு பின்னாடியே இப்போது இளையராணி போகிற அவங்க கொடுத்து ஏன்டா என் கூட வர, பயமாக இருக்குது, என் கூட வந்தாலும் எதனா தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இளையராணி பின்னாடியே ஓடுறாரு. அவரும் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போது அவர் ஒரு ஸ்வாடை சொல்லிட்டும் போது அவங்க அம்மா முன்னாடி நின்றுறாங்க. அவங்க அம்மா கழுத்தில் லைட்டாக அந்த கத்தி அப்படியே பற்றுது. அம்மா அப்படி சொல்லி அவர் அப்படியே இந்த ஸ்வாடை கீழே போட்டுறாரு. அம்மா வேணாம், அம்மா சின்னி வேணாண்டா. அவர் தான் அப்பான்னு கூட பார்க்கல. நல்லவரன் உங்கள் அப்பா நல்லவரன் நான் சொல்லலை. இருந்தாலும் அவன் இந்த மாதிரி பண்ணது என்னால் ஏற்றுக்க கூட முடியல. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அம்மா அப்போ என்னையும் உனக்கு பிடிக்காதம்மா. அம்மா எனக்கு ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆனால் அவன் ஜிமின் மேலே ஆசைப்படுறான்டா. அம்மா என்னம்மா அப்படி பேசுகிற? எனக்காக ஜிமினை விட்டு கொடுக்குற ஜியோன் முடியாதும்மா. ஜிமின் என்னுடைய உயிர். தெரியாது, சொன்னா புரியாது. இந்த அம்மாக்காக இதை செய்ய மாட்டியா? நீ உயிரோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்டா. அம்மா அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு நீயும் வேணும், தயாங்கும் வேணும்னு நினைக்கிறேன். அம்மா என்னம்மா அப்படி சொல்லிட்டு அவருக்கு செம்ம காண்டாயிடுது. அப்படியே அதே இடத்துல அப்படியே நீடோடு போட்ட மாதிரி உட்காந்துறாரு. இப்போ கார்ட்ஸ்லாம் அவர் கையில் அப்படியே சங்கிலாம் போட்டு அப்படியே கட்டி இழுத்துட்டு போயிடுறாங்க. மடிச்சிட்டு ஜீவன், எப்பவுமே உன்னை விட்டு கொடுன்னு நான் வளர்த்துட்டேன். நான் என்ன பண்ணுறது? நான் அந்த அளவுக்கு டயங் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன். அதே அளவு பாசம் உன் மேலேயும் வச்சுருக்கான். அப்பான்னு கூட பார்க்காம கொலை பண்ணிட்டான். உன்னையே எதுனா பண்ணிட்டானா நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே மீனும் என்னை எப்படி ரொம்ப தூரம் போயிட்டான். அந்த இளையராணி பேச்சை கேட்டுட்டு அவன் என்னென்னமோ பண்ணிட்டுருக்கான். இப்போ என்னால் உன்னையை விட்டு கொடுத்துட முடியாது ஜீவன். எனக்கு உன்னுடைய உயிர் ரொம்ப முக்கியம்டா. அதே மாதிரி டயாங்கோட உயிரும் எனக்கு ரொம்ப முக்கியம்டா. எனக்கு நீங்கள் 2 பேருமே வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்கள யாருமே கைது பண்ணல. அவங்க நேராக அந்த அரசர்கிட்ட தான் போய் உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இது இப்படி கட் பண்ணணும்னு சொன்னால் அப்படியே தரன்னு இழுத்து போய் அந்த அறை உள்ள போட்டு அந்த ரூம் டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாரு. டயாங் என்ன பண்ணுறீங்க? டயாங் என்ன பண்ணுறீங்க? நான் ஜியோனை விரும்புகிறேன். அப்படியே ஜிமனோட நெக்கை பிடிக்கிறாரு. ஜிமினுக்கு சுத்தமாக முடியல. என்ன பண்ணுறீங்க? பார், இந்த ஜிமின் இந்த டயாங்க்கு மட்டும்தான், புரியுதா? நீ ஜியோன் சொல்ல ஜியோனோட உயிருக்கு தான் ஆபத்து இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்க. எனக்கு என் தம்பி பிடிக்கும். ஆமாம், நான் ஒத்துக்கிறேன். அவங்களோட அம்மாவை எனக்கு பிடிக்காது சுத்தமா. ஆனால் எனக்கு என் தம்பி பிடிக்கும். அவங்க என் தம்பி மட்டும் கிடையாது, அவனுடைய ஃப்ரெண்டு மாதிரி. அதனால தான் அவனை என்னால் எதுவும் பண்ண முடியாது. எங்கள் அப்பா சொன்ன அதே வார்த்தை தான் அவன் வாயிலேருந்து வந்துச்சு. ஒரு செகண்ட் ஆயிருக்காது அப்பனே இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கு. புரியுதா? அதுக்கு காரணம் நீ ஆயிடாத. ஜியோனும் உயிரோடு இருக்கணும்னு சொன்னால் இன்னொரு தடவை உன்னோட வாயிலிருந்து ஜியோனுங்கிற வார்த்தையே வரக்கூடாது. மட்டும்தான் உன் வாயிலிருந்து வரணும். புரியுதா?
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்க போட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. இப்போதான் அவருக்கு புரியுது ஜிம்மின் ப்ரீத் பண்ணவே கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு அந்த கையை அப்படியே டக்குன்னு எடுத்துடுறாரு. அப்படி இருமிட்டு அவருடைய நெக்கில் கை வச்சுட்டு இளவரசர் ஆனா நான் 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 ஜீவனும் அப்படின்னு ஒரு முன்னாடி அப்படியே அவர் மவுத்துல கை வச்சுட்டு அப்படியே சொல்றாரு. அவருடைய கண்ணெலாம் அவ்வளோ ரெட்டிஷா இருக்கு, கையெல்லாம் பிளட்டா இருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவுடைய பிளட்டு. அதை பார்க்கும் போதே ஜிம்மின்க்கு உடம்புலாம் அப்படியே ஷேக் ஆகுது. நான் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், புரிஞ்சிச்சா? இனிமே டயான் ஜிமின் மட்டும்தான், ஜியோன் ஜிமின் கிடையாது, புரியுதா? அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு இடம்லாம் அப்படியே ரஃப் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஏன்னா ஜிம்மினை அந்த மாதிரி ஒரு மாதிரி பயத்துல அழுதுட்டு அதை பார்க்கும் போதே டயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒரு செஸ்ட்ல கை வச்சு அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்துட்டு, ஏன் ஜிம்மின், ஏன் நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தேன், என்னுடைய லவ் உனக்கு தெரியலையா? நானும் தானே உன்னை லவ் பண்றேன், நானும் தானே உன்னை விரும்புறேன், ஏன் என்னுடைய லவ் உனக்கு புரிய மாட்டேங்குது? இப்படி சொல்லி திரும்பி பாக்குறாரு. அங்க அழுதுட்டே உட்காந்துருக்கிறாரு. இதை பாரு ஜிமின் அப்படி சொல்லி அப்படியே பக்கத்துல போறாரு. ஜிமின் அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்கிறாரு பயத்துல. இதை பாரு ஜிமின் அப்படி சொல்லி அவரும் ஜிமின் முன்னாடி அப்படியே நீளம் போட்ட மாதிரி உட்காந்துக்கிறாரு. ஜிமின் பார்த்துட்டே இருக்கிறாரு. பாரு ஜிமின் அப்படி சொல்லி அந்த கையில அவ்வளோ பிளட் இருக்கு. அப்படியே ஜிமினோட கண்ணத்தை அப்படியே பிடிக்கிறாரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, நான் முத ஆசைப்பட்டிருக்கேன்டா உன்னைய. லைஃப்ல எனக்கு எதுவுமே கிடைச்சது இல்லடா. என்னுடைய அம்மா சின்ன வயசுல போயிட்டாங்க. ஆனா ஜீவனுக்கு அவங்க அம்மா இருக்கிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு எங்க அம்மாவோட பாசம் எனக்கு கிடைச்சதே கிடையாது ஜிம்மு. எனக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் என்னமோ தெரியல, என்னோட அம்மாவோட இடத்துல இவங்க யாரையும் என்ன வச்சு கூட பார்க்க முடியல. எங்க அப்பாவை எனக்கு சுத்தமா பிடிக்காது. இத்தனை நாள் எங்க அப்பா மேல ரொம்ப கோவமா இருந்தேன். அதுவும் இன்னைக்கு அவர் வாயால நீ ஜீவனுக்குன்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதனால தானே நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி கேரக்டர் கிடையாதுடா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜிம்மி அப்படி சொல்லி இப்போ ஃபேஸ் கிட்ட வராரு. அங்கேயா ஜிம்மினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, அல்லே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பயத்திலேயே டேங்கி பார்த்துட்டு இருக்காரு. ஐ லவ் யூடா, உன்னை ரொம்ப லவ் பண்றேன், உன்னை ரொம்ப நல்லா வச்சிருப்பேன். என்னுடைய ஜீவன் ரொம்ப நல்லவன். அதனால தான் நான் அவனை எதுவுமே பண்ணலை. என் அப்பா ரொம்ப கெட்டவர், அதனால தான் நான் அவர் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் நீ ஜீவன் சொல்லும் போது எனக்கு உன் மேலே கோபம் வருது. உனக்கு கொலை பண்ணிடணும்னு தோணுது. என்னால் முடியலடா. எனக்கு நீ வேணும். உனக்காக நான் எல்லாரையும் கூட கொலை பண்ணிடணும்னு தோணுது. ஐயா, எனக்கு நீ வேணும், நீ மட்டும்தான் வேணும் ஜிம்மி. ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ அப்படி சொல்லி அப்படியே வந்து கிஸ் பண்ணிடுறாரு. அவங்க முடியல ஜிம்மினால அந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. விட்டு அப்படி சொல்லி அங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கண்ணுந்து டியர்ஸ் வேற வருது. அந்த கிஸ்ஸு ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளோ ஒரு ஆஷா இருக்கு. அந்த கிஸ் அவ்வளோ அக்ரெசிவா அந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்னோட லிப்ஸ் அப்படியே பெயினா இருக்கு. இப்போ அவருக்கு ஜியோன் கிஸ் பண்ணதான் நினைப்புக்கு வருது. ஜியோன் ஒரு மாதிரி சாஃப்டா கிஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு அழுக மட்டும்தான் வருது. டயான் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஜிம்மினோட ஃபேஸ் ஃபுல்லா அப்படி சொல்லி ஃபுல்லா அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஃபேஸ் ஃபுல்லா எனக்கு நீ மட்டும் போதும், எனக்கு எதுவுமே வேணாம், நீ மட்டும் போதும். எனக்கு இந்த அரசு, இந்த கிங்டம் எதுவுமே வேணாம். நீயும் நானும் எங்கேயாவது போய் ஹாப்பியா இருக்கலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிம்மி, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு நீ வேணும்டா, எனக்கு நீ வேணும், எனக்கு எப்பவுமே நீ வேணும் அப்படி சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிம்முக்கு ஒன்றுமே புரியல. ஃபுல்லாக இப்போ ஜிம்மினோட நெக் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவருக்கு பயம் ப்ளஸ் இப்போ ஜியோனோட லைஃபு, அப்புறம் அவங்களுடைய சிஸ்டர், அவங்க அப்பா, பயன் அப்படி சொல்லி எல்லாருடைய லைஃப்புமே ரிஸ்கில் இருக்குது. ஜிமின் எந்த முடிவு எடுத்தாலும் அதோட பாதிப்பு இப்போ அவங்க மேலே தான் போகும். அதுக்கு பயந்துட்டு ஜிமின் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறாரு. அப்படியே ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நெக்கு ஃபுல்லாக அப்படியே பாடி ஃபுல்லாக அப்படியே ரஃப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. மறுபடியும் வந்து ஐ லவ் யூ ஜிம்மி, ஐ லவ் யூடா, எனக்கு யாருமே வேணாம், மட்டும் போதும், ஐ லவ் யூ அப்படி சொல்லி ஃபுல்லாக
கிஸ் பண்ணி முடிச்சுட்டு லிப்ஸில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணிட்டு டயாங் அப்படியே ஜிமின் அப்படியே தூக்குறாரு. ஜிமின்கா ஒரு மாதிரி பயமா இருக்குது. அப்படியே டயாங்கே தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே மெதுவாக போய் பெட்டில் போய் அப்படியே படுக்க வைக்கிறாரு. அப்படியே டயாங் டயாங் வேணாம் டயாங் டயாங் ப்ளீஸ் பாரு ஜிமின் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாஃப்டா பேசுறாரு. ஜிமின் அப்படியே டோட்டலா அவருடைய வாய்ஸே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. ஜிமின் டயாங்கே பார்த்துட்டு இருக்கிறாரு என்னங்கிற மாதிரி. பாரு ஜிமின் ஜிமின் எனக்கு நீ மட்டும் போதுண்டா, எனக்கு வேற எதுவுமே வேணாண்டா, உனக்கு உனக்கு என் லவ் புரியலையா? அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமினால ஒண்ணுமே முடியல. அப்படியே அப்படியே பேசாம படுத்திருக்காரு. ஜிமின் ஜிமின் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டா, உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன்டா, என்னுடைய காதல் உனக்கு புரியலையா? நான் தான்டா முத பார்த்தேன், உண்மையில நான் தான்டா ஆசைப்பட்டேன், என்னுடைய லவ் உனக்கு புரியலையா? ப்ளீஸ் ஜிமின் அப்படி சொல்லி ஹக் பண்ணி இப்போ ஜிமினுக்கு ஃபீல் ஆகுது டேங் வந்து அழுகுறாரு அப்படின்ட்டு. ஜிமினால ஒண்ணுமே முடியல, ஒரு எதுவுமே செய்யவும் முடியல. நீயும் நானும் எங்கேயாவது போயிடலாம் ஜிமி, எனக்கு எதுவுமே வேணாண்டா. என்னைக்குமே நான் இந்த ராஜ்யத்து மேலேயும் இந்த அரசு அந்த பதவி மேலேயும் நான் ஆசைப்பட்டதே இல்லைடா. நான் முத ஆசைப்பட்ட ஒரு விஷயம்னா அது நீ மட்டும்தான்டா. எனக்கு நீ மட்டும் போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம் ஜிமி. எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் தினமும் தனியா படுப்பேன். என்னை ஹக் பண்ணி எனக்கு எனக்கு கம்ஃபர்ட் பண்றதுக்கு என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா. எத்தனையோ நைட்டு தனியா படுத்து தனியா அழுதுட்டே படுத்துருக்கேன், எனக்கு யாருமே இல்லைன்னு. உன்னை பார்த்தேன்ல அன்னைக்கு நான் எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ண தெரியுமா, எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்டா. எனக்குன்னு ஒருத்தன் இனிமே என் லைஃப் நல்லா இருக்கும். இனிமே தினமும் உன்னை ஹக் பண்ணிட்டு அந்த மாதிரி தினமும் நான் தூங்குவேன். எனக்கு என்னை நீ கம்ஃபர்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி நான் நினைச்சேன்டா. ஆனா உனக்கு எனக்கு பிடிக்கல, ஆனா உனக்கு பிடிச்சிரும்டா. என்னுடைய லவ் உன்னை மாத்திடும். நான் உன்னை லவ் பண்றது ஆட்டோமேட்டிக்கா நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு என் லவ் மேல நம்பிக்கை இருக்குடா. ஏன்னா நான் உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்றேன், அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் ஜிம்மி அப்படியே சொல்லி அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே பேசி அப்படியே அழுதுட்டே இருக்கிறாரு. இவர் பேச ஜிம்மிக்கு ஒரு மாதிரி அப்படியே மனசு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே கண்ணை மூடுறாரு. அவருக்கு ஜியோனோட ஃபேஸும் வருது, இப்போ டயாங் பேசும்போது ரெண்டுமே அவருக்கு அதுல அப்படியே மாத்தி விழுந்துட்டே இருக்கு. ஐ லவ் யூ லட்சி அப்படி சொல்லி ஜியோன்னு சொன்னதும் ஐ லவ் யூ ஜியோ, உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன்டா அப்படி சொல்லிடுறோம். ரெண்டுமே ஜிமினோட காதுல மாத்தி விழுந்துட்டே இருக்கு. என்னது இது, நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. ஸ்டோரியை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா ஸ்டோரி ரொம்ப லாங்கா போற மாதிரி இருக்கு. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ் அது அப்புறம் வந்து கரண்ட் சுச்சுவேஷன்ல கொஞ்சம் ஆர்ஆராவும் எடுத்துட்டு வரணும். அதனால கொஞ்சம் லாங்கா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா? நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லன்னு சொன்னா அடுத்த எபிசோட்ல இருந்து நான் டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வாட்டி ஹிஸ்டாரிக்கல் இதுல வந்து ஏன் அவ்வளோ லாங்கா போகுதுன்னு சொன்னா, அது வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து பேலன்ஸா எடுத்துட்டு போகணும் இல்லையா? அதனால அது கொஞ்சம் லாங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிறது டியூரேஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லன்னு சொன்னா நான் வந்து ஒரு 1 ஹவர்க்குள்ள வந்து அடுத்தடுத்த பார்ட்ல 1 ஹவர்க்குள்ள முடிக்கிற மாரி நான் வந்து ட்ரை பண்றேன். ஓகே. நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அந்த பக்கம் டோர் ஓப்பன் ஆயிருந்திருக்கும். இந்த சைடு ஜங்க் அப்படியே கீழே விழுந்து அந்த டோரே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. வேகமா எந்திரிச்சு ஜிமின் அப்படி சொல்லி அந்த டோரை போட்டு உடைச்சிட்டே இருக்காரு. இவரு இங்க அந்த மாதிரி டோரை உடைக்கிற சத்தம் உள்ள எல்லாருக்குமே கேக்குது. என்ன சத்தம் இது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே டோர் பக்கம் போறதுக்கு வந்து போறாங்க. ஜிமின் ஜிமின் அப்படி சொல்லிட்டு வயன் கத்திட்டு அலறிட்டு எழுந்திருக்கிறா. எல்லாருமே திரும்பி வயனை பாக்குறாங்க. ஜிமின் என்ன இவ்வளவு டார்க்கா இருக்கு அப்படி சொல்லி அவளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா கரண்ட் இல்லை இல்லையா,
அவர் கட் ஆயிருக்கு. அவர் ஃபுல்லா இருட்டா இருக்கனால, பயன் பயன் பயப்படாத பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் இப்போ வயன் கிட்ட வராரு. ஆரம் ஐயா எனக்கு ஏன் இவ்வளோ டார்க்கா இருக்கு? ஜிமின் எங்க? ஜிமின் எங்க? அது அது சொல்ற வயன், உனக்கு என்னாச்சு ரூம்ல? அது அது அப்படியே சொல்லிட்டு அங்க நடந்த விஷயத்த வயன் சொல்றா. எல்லாரும் தான் நேர்லயே பார்த்துட்டாங்க இல்லையா? எல்லாருக்கும் இருந்தாலும் ஒரு ஷாக்கு தான். ஜிமின் எங்க? அதெல்லாம் சொல்ல டைம் இல்ல. வா ஆரம் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி சுகா ஆரமோட கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போறாரு. என்னாச்சு? ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னாச்சு? எனக்கு ஏன் உடம்புலாம் இப்படி வலிக்குது? என்னால சுத்தமா என் பாடியை அசைக்க கூட முடியல. பயங்கரமா பெயினா இருக்கு. என்னாச்சு என் காலுக்கு அப்படின்னு சொல்லி காலை பார்த்தா அவன் காலே இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆன மாதிரி இருக்கு. ஜின் சொல்லுங்க ஆரம், நீ பையனை பார்த்துக்கோ, நான் வரேன். ஏஞ்சல் எங்க? அப்படி சொல்லி இவனுக்கு பயங்கர அழுவு வருது. வேகமா ஓடியாந்து வயனை ஹக் பண்ணிட்டு அழுகுறான். ஏஞ்சல் இல்லடி, ஏஞ்சல் நம்மளை விட்டு போயிட்டாடி. என்ன சொல்ற? சொல்லும் போது அங்க நடந்த விஷயத்தெல்லாம் ஒண்ணா வயனுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஆரம், சுகா, காய் எல்லாருமே அப்படியே போறாங்க. எனக்கு யோனா நீ வயனையும் பார்த்துக்க, அப்புறம் பார்த்துக்கடி, நான் அவன் கூட போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்டி. அங்க ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஜிம்மினுக்கு என்ன ஆச்சு தெரியல. ஏஞ்சல் இல்லையா? சொல்ற என்ன சொல்ற யோனா? என்ன நல்லா தானே இருந்தா? நம்ம ரூம் விட்டு போகும்போது நல்லா தானே இருந்தா? ஆமாடி, இப்போ நம்ம கூட இல்ல. எங்கடி அவன் அப்படின்னு சொல்லி வயன் கேட்டுட்டு அப்படியே எந்திரிக்கிறா. இதுதான் அப்படியே சொல்லிட்டா செம்ம ஷாக் ஆயிடுறா. என்னன்னு சொன்னாங்க, ஏஞ்சலோட பாடி இல்ல, சடலம் இல்ல. மேக் அப்படி சொல்லி கத்துறா. அங்க வாசல்ல போறவங்க எல்லாருமே திரும்பி இப்போ அங்கதான் பாக்குறாங்க. என்னாச்சு? இதுக்குடி கத்துற? எங்க ஏஞ்சல் எங்க? ஏஞ்சல் எங்கயா? இதுதான் அப்படி சொல்லி அவரும் ஃபிளாஷ் அடிக்கிறாரு. அங்க ஏஞ்சல் காணோம். ஆனா அங்க அந்த பிளட் எல்லாம் மட்டும் இருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி காய் வேகமா ஓடியாந்து பாக்குறாரு. ஏஞ்சல் எங்க போனா தெரியலையே. அம்மா கையை விடுமா, இப்படி பிரச்சனை ஆகுது. ஜிமினா காணும். டேய் நீ போகாதடா, அம்மா கேளுடா, சொல்லியிருக்காங்கடா உனக்கு வெளியே போக கூடாது சொல்லிட்டு. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? இருடா இங்கே இருக்கணும், என் மேல ப்ராமிஸ், வெளியே வரக்கூடாது. அம்மா உன்னை கூப்பிடாம நீ இந்த ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது. ஏவோ ஆண்டி ஆண்டி தூங்கலாம். ஜிமி நான் பார்த்துக்கிறோம்மா. ஏஞ்சல் பொண்ணு வரைக்கும் எங்க போயிட்டா? அப்ப இறந்துட்டா தானே? தெரியல ஆண்டி, எங்க போனான்னு தெரியலையே. அப்ப எங்களுக்கும் ஃப்ரெண்டு மாதிரி ஆண்டி. அழுவாத, பார்த்துக்கலாம். என்னாச்சு காய்? சுகாயா? ஏஞ்சலோட பாடி காணும். ஏஞ்சலை காணும். என்னடா சொல்ற? நல்லா தேடி பாரு, இங்க தானே படுக்க வச்சீங்க, நான் கவனிக்கவே இல்லையே அப்படி சொல்லி சுகா சொல்றாரு. இங்கதானே இருந்தா, நான் பார்த்தேனே ஆரம்பி சொல்றாரு. அதுவும் உடைக்கிற சத்தம் உங்க வரையும் கேக்குது. காய் நீங்க 2 பேரும் ஏஞ்சல் எங்க சொல்லி கேடுங்க, நான் போய் அங்க பார்த்துட்டு வரேன். டே சுகா, அப்பா நீ இங்கே இருப்பா. இல்லடா சின்ன காணுடா, எவ்வளவு தப்பு, எவ்வளவோ சொன்னேன். வந்தது வந்தாச்சு, நடந்தது நடந்துச்சு, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து போயிட்டே இருக்கிறாரு. பின்னாடியே அவங்க அப்பா ஆரம் எல்லாருமே வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ வேகமா ஓடி போய் ஜங்குக் அப்பா அப்பா காணும் பாங்க, இது உள்ளதான்ப்பா, என் கண்ணு முன்னாடியே ஜிமினை உள்ள இழுத்துட்டு போயிடுச்சுப்பா. இந்த டோர் நல்லா தானே திறக்கும், இப்போ திறக்க முடியலப்பா, எப்படி ட்ரை பண்ணாலும் என்னால முடியலப்பா, கண்ணு முன்னாடியே என் ஜிமினை இழுத்துட்டு போயிடுச்சுப்பா. என்னது? என்ன சொல்ற ஜங்கு? ஆமாப்பா, நானும் ஜிமினை லவ் பண்றப்பா, என் கண்ணு இழுத்துட்டு போயிடுச்சுப்பா. எனக்கு என் ஜிமின் வேணும், எனக்கு என் ஜிமின் வேணும் அப்படி சொல்லி அந்த உடஞ்ச காலாலேயே அந்த அந்த டோரை வந்து அப்படியே எட்டி உதைக்கிறாரு. அவர் காலில் இருந்து அவ்வளோ பிளட் வருது. டேய் ஜங்கு காலில் இருந்து பிளட் வருதா? டேய் ஜங்கு நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆரமும் சுகாவும் அது உதைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்றாங்க. சுகா சொல்றாரு, நம்மளால இது நிஜமா முடியாது, வேற எதுனா வழி இருக்குதா? இல்லையப்பா, வேற வழியே இல்லை எந்த ரூமுக்கு போறதுக்கு. ஒரு வழி இருக்கு. என்ன அங்கிள், இரு வரேன் அப்படி சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. என்னப்பா இருடா வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போயிடுறாரு. இந்த பக்கம் நெக் அப்புறம் காய் இப்படி தேடிட்டே இருக்காங்க. அந்த பிளட், அந்த காலு தடம் இருக்கு இல்லையா, அந்த ரத்தம், அது வந்து இப்ப பாரு அப்படி சொல்லி நீங்க தான் பயம்தான் காட்டுறா. என்னது இது என்ன பிளட், காலு தடம்? அப்போ காய், அப்போ ஏஞ்சல் உயிரோட இருக்காளா? அப்ப நம்ம கண்ணு முன்னாடி தானடா இறந்தா? ஆமாடா, நம்ம கண்ணு முன்னாடி தான் இறந்தா. ஆனா இப்போ கால் தடம் இருக்குதே, இப்போ உயிரோட தானே இருக்கா? உயிரோட இருந்தா நம்ம கிட்ட எல்லாம் சொல்லணும். நம்ம எல்லாரும் இங்க இருக்கும் போது
அவ எப்படிடா நம்மள தாண்டி இப்படி போனா? வாங்க இதை நம்ம பார்த்துட்டே போலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்க உங்களால சுத்தமா நடக்கவே முடியல. யோனாவோட கையை பிடிச்சிட்டு பயன் வினைக்கிற இல்ல நானும் வரேன். ஏஞ்சல நான் பார்க்கணும். அவளை அவ எவ்வளவு ஹாப்பியா இருந்தா. சின்ன நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட எப்படி பேசினா, இப்போ அவன் நம்ம கூட இல்லடி. அப்புறம் சிம்மி சிம்மின்னு எனக்கு என்ன ஆச்சு தெரியல. நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு வாயன் அப்படியே யோனாவோட சொல்றேன் கை போட்டு மெதுவா நடந்துட்டே இருக்கா. இப்போ அந்த கால் தரம் நேரா அந்த இப்போ மெயின் டோர் கிட்ட தான் அந்த வழியா தான் போகுது. வெளியே பார்த்தனா இப்போ வெளியே வெளியே எப்படி போக முடியும்? இப்பதான் டோர் ஓப்பன் ஆச்சு. அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. இப்பதான் எல்லாருமே வெளியே போனாங்க. இவ எப்படா போனா தெரியலடா. ஒரு இருட்டா இருக்கனால அவ போனது நமக்கு தெரியல போல இருக்கு. இப்போ அந்த சைடு இந்த மரம்லாம் வெட்டுவாங்க இல்லையா, அந்த இது வந்து அந்த மிஷின் எடுத்துட்டு வந்துட்டாரு. பா என்னதுப்பா இது? புடி 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 சுகா அப்படி சொல்லிட்டு சுகாவும் வேகமா போய் வாங்குறாரு. இதை வச்சு ஓப்பன் பண்ணு. இதை வச்சு ஓப்பன் பண்ணு. எனக்கு நம்பிக்கையே இல்லை அங்கிள். ஓப்பன் பண்ணி சுகா பார்க்கலாம். இப்போ ஆரம் சுகா 2 பேரும் தான் அதை வச்சு அந்த கதவை அப்படியே ட்ரை பண்றாங்க. கொஞ்சம் அந்த கதவு அப்படியே உடஞ்சிட்டு வருது. ஆனா உள்ள வந்து பயங்கரமா ஒரு மாதிரி காத்தடிக்கிற மாதிரி இருக்கு. பயங்கரமா ஒரு மாதிரி சத்தம் உள்ள வந்து கேட்டுட்டே இருக்கு. என்ன சத்தம் இது? என்ன இந்த சின்ன ரூம்ல இருந்து இப்படி இவ்வளவு சத்தம் கேட்கும்? சிமினுக்கு என்னடா ஆச்சு உனக்கு? சிமின் எனக்கு நீ வேணும்டா அப்படி சொல்லி ஜங்குக்கு அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. அந்த பக்கம் நீங்க யோனா மெக் காய் 4 பேருமே வெளியே வந்தாச்சு. இந்த காலத்தோட பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. அது நேரா எங்க போகுது அப்படி சொல்லும் போது அந்த பக்கம் ரூம்ல இருந்து சத்தம் கேட்டுட்டே இருக்கு. என்ன சொன்னா அந்த ஒரு மாதிரி மரம் வெட்டுற மிஷின் இல்ல அதை வச்சு அங்க வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சத்தம் வந்து கேட்டுட்டே இருக்கு. சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி இப்போ அந்த ரூம் கிட்ட அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆண்டி? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லத்த காணுமே, எங்கேயுமே காணுமே. காய் நிஜமா சொல்லு, அவ இறந்துட்டாளா? இல்ல நீங்க தான் ஏதோ பயத்துல? இல்ல ஆண்டி, சத்தியமா என் கண்ணு முன்னாடிதான் ஏஞ்சலுக்கு இறந்தா. நாங்க 3 பேருமே பார்த்தோமே. ஏன் ஜிம்மி ஜங்கு கூட அங்கதான் இருந்தாங்க. அப்புறம் எப்படிடா அவ எங்கடா போனா? ஆண்டி இது அந்த ரூம் கிட்ட போகுது. அதுவா? அது ஸ்டோர் ரூம் ஆச்சு. அங்க இருந்து ஏன் அவ்வளவு சத்தம் வருது தெரியல ஆண்டி. சரி வாங்க போலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அதை பின் தொடர்ந்துட்டே போயிட்டே இருக்காங்க. அது நேரா அந்த ஸ்டோர் ரூம்குள்ள தான் போகுது. அந்த டோரை பாதி அளவுக்கு எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ உள்ள இந்த லாக் எடுத்துடலாம்ல? எடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஆரம்பா வேகமா கையை விட்டு இந்த லாக்கை வந்து அப்படியே தேடிட்டே இருக்கிறாரு. கிடைச்சிச்சு அப்படி சொல்லி அந்த லாக்கை ஓபன் பண்ணலான்னு இருக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி கொலன்னு அவர் கை மேல அப்படியே டச் பண்ற மாதிரி இருக்கு. அவருக்கு அப்படியே புப்புன்னு வேர்க்குது. என்னாச்சு ஆரம்? சுகா என்னாச்சு ஆரம்? சுகா என் கை மேல யாரோ கை வச்சிருக்காங்க. அது ஒரு மாதிரி அது அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு. அந்த கையை ஒரு மாதிரி கொலன்னு இருக்குதுடா. என்னடா சொல்ற? அது அந்த அது அந்த டோரை ஓபன் பண்ண விடாம கையை லாக் பண்ணி பிடிச்சிருக்குடா. ஆரம் பயப்படாத, ஸ்ட்ராங்கா இரு. என்னடா இது கையை விட மாட்டேங்குதுடா, ஓபன் பண்ண விட மாட்டேங்குது. அவங்க அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி சொல்லி ஆரம் கத்துறாரு. கத்துனோடனே எல்லாம் எகிரி போய் அப்படியே கீழே விழுவாங்க. அந்த டோர் அப்படியே டப்புன்னு அப்படியே ஒரு மாதிரி பீஸா போயிடுது. அங்க கத்திக்கிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு ஏஞ்சல் தான் நிக்கிறா. அவ அன்னைக்குன்னு பார்த்து ஒயிட் கலர் ஃப்ராக் தான் போட்டிருப்பா. அந்த ஒயிட் கலர் ஃப்ராக்ல ஃபுல்லா அங்கங்க பிளட்டு, அப்படியே ஃபுல்லா ஃபேஸ் ஹெட் ஃபுல்லா பிளட்டு. அவ ஹேர்லாம் அப்படியே காத்துல பறக்குது. ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு நீங்க 4 பேருமே அங்க அந்த டோர் கிட்ட நின்று அங்கதான் பாத்துட்டு இருக்கீங்க. ஏஞ்சல் உயிரோட இருக்காளா? ஏஞ்சல் ஏஞ்சல் அப்படி சொல்லி காய் ஒடியாறாரு. ஏஞ்சல் உயிரோட இருக்கியா அப்படி சொல்லி அப்படியே கிட்ட போறாரு. ஏஞ்சல் ரொம்ப பயந்துட்டேன்டி, ஏன்டி இப்படி பயப்படுத்திட்டா அப்படி சொல்லி அப்படியே கிட்ட போய் ஹக் பண்ணலான்னு போறாரு. ஒரே எத்துதான் மீன்ஸ் இந்த கையால ஒரே தள்ளுதான் அவர் அப்படியே எகிரி போய் அப்படியே கீழே விழுவுறாரு. ஏய் காய், நான் ஏஞ்சல் இல்ல, புரியுதா? என்ன? ஏய் ஏஞ்சல் அப்படி சொல்லி வயன் அப்படி பக்கத்தவரா? நான் ஏஞ்சல் இல்ல, எனக்கு எனக்கு இவன் வேணும் அப்படி சொல்லி அப்படியே ஜங்கு பக்கம் திரும்புது. அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு ஜங்குக்கு தான் டார்கெட் பண்ணுது அப்படின்ட்டு அவங்க வேகமா ஓடியாடுறாங்க. அதுக்குள்ளாட்டியும்
பயங்கரமா சத்தம் போட்டு ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி தரன்னு அப்படியே உள்ள இழுத்துட்டு போகுது. நேரா அந்த கீழே போற அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போற அந்த வழி இருக்கு இல்லையா, அது வழியா அப்படியே இழுத்துட்டு அந்த டோர் அப்படியே சாத்திடுது. அவங்க அம்மா பின்னாடியே ஓடுறாங்க. ஜங்குக் 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 அப்படின்ட்டு உள்ள போய் சாத்திடுச்சு. போச்சு 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 ஜங்குக் ஜங்குக் டேய் ஜங்குக் நான் உன்னை பத்தி யோசிக்கவே இல்லைடா, உன்னை அது எதுவும் பண்ணாதுன்னு நினைச்சேன் டேய் ஜங்குக் அப்படி சொல்லி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அழுக வருது. என்னடி சொல்ற, பையனை தூக்கிட்டு போயிடுச்சுங்க. அப்போ இதெல்லாம் உனக்கு முன்னாடி தெரியுமா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க, எனக்கும் சுகாக்கும் தெரியுங்க. அந்த டோரே இல்ல. சுகா என்னது இது அப்படி சொல்லி சுகா வந்து அந்த இடத்த அப்படியே நிறைய டச் பண்ணி பாக்குறது. ஜங்குக் ஜிமின் அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜங்குக்கோட அம்மாவும் அந்த பக்கம் சுகா ஆரம் எல்லாருமே கத்துறாங்க. இங்க இருந்து அப்புறம் காய் நீங்க யோனா எல்லாருமே வந்துருங்க. ஏய் என்ன தாண்டி நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலடி. என்னடி இத்தனை வருஷமா நம்ம இங்க இருக்கிறோம், இது எதுவுமே நடந்தது இல்லையே, இது என்ன நடக்குதுங்க, சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கத்துறாரு. நான் சொல்றேன் அங்கிள், ஆனா இப்ப ஜிம்மோட உயிரும் ஜங்குக்கோட உயிரும் ஆபத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாடா சுகா, என்னதாண்டா நடக்குது, இதுக்கும் உங்க அம்மாவோட இந்த இறப்புக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கா? ஆமாப்பா அப்படி சொல்லி இப்போ சுகா அப்படியே தலையை ஆட்டுறாரு. இப்போ சுகா தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு அவங்க அம்மா இறந்தது அதை அப்படியே சொல்லி முடிக்கிறாரு. அப்போ உனக்கு தெரியுமா, அன்னைக்கு உன் கண்ணு முன்னாடி உங்க அம்மாவை அந்த ஆத்மா கொன்னுச்சா? அது ஏன்டா என்கிட்ட சொல்லப்பா, எனக்கு சொல்ல பயமா இருந்துச்சுப்பா. என்ன சுகா பண்ணி வச்சிருக்க, இன்னைக்கு ஜிவனோட உயிர் பத்தாதுன்னு ஜங்குக்கோட உயிர், அப்புறம் ஒண்ணுமே தெரியாத அந்த ஏஞ்சல். ஆமா அந்த ஏஞ்சல் எப்படா? அது ஏஞ்சலே கிடையாதுப்பா, ஏஞ்சல் இறந்துட்டா. எனக்கு என்னமோ அவனுடைய உடம்ப அந்த ஆத்மா யூஸ் பண்ணிக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற சுகா? ஆமாப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 ஆத்மா இருக்கு, நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. ஆமா, அது ஒரு பொண்ணோட ஆத்மா. எனக்கு தெரிஞ்சு ஏஞ்சலோட பாடிக்குள்ள இருக்கிறது அந்த பொண்ணோட ஆத்மாவா தான் இருக்கும். அந்த அந்த இளவரசர் டயாங் சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த ஆத்மாவுக்கு அந்த அளவுக்கு பவர் கிடையாது. அது என்னமோ ஒரு ஒரு பாட்டுக்குள்ள போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? டயாங் சொன்னா. டயாங்க்கு எப்படி தெரியும்? அது வந்து மார்னிங் எனக்கு என்னமோ அங்கே டவுட்டாவே இருந்துச்சு. கோபி கத்துனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. ரெண்டாவது அன்னைக்கு அம்மா இறந்தது, நான் அந்த ஆத்மாவை பார்த்தது, ஜிமின் கத்துனது, அப்புறம் யுஞ்சன் பாப்பா கத்துனது எல்லாமே என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு மனசே சரியில்லைப்பா, நான் எதனா இங்கே பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி சுற்றி தேடிட்டு இருக்கும் போது இந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள வந்து எனக்கு சத்தம் கேட்டுச்சு. நான் மெதுவா வந்து இந்த டோரை லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா, ப்ளீஸ் எதுவும் பண்ணாத, நீ சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறேன், தயவு செய்து ஃபேமிலி எதுவும் பண்ணாத அப்படியே சொல்லி அன்னைக்கு டயாங் அழுதுட்டு இருந்திருப்பாரு இல்லையா, அதுதான் அவர் பார்க்குறாரு. ஸ்டார்டிங் வந்து அந்த ஆத்மாவும் டயாங்கும் பேசுறத நல்லாவே கேட்டிருந்திருப்பாரு. என்னது பேபிசியா, என்னது இது அப்படி சொல்லி பயந்தே இருப்பாரு. ஒரு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி சொல்லி அப்படியே ஒரு மவுத்ல கையை வச்சுட்டு அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. தயவு செய்து எதுவும் பண்ணிடாத. என்னது இது ஃபேமிலி பேபி ஸ்டார்டிங்கே நினைச்சேன் ஏதோ பிரச்சனை இருக்கு, அம்மா வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, அந்த மீறியும் மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டது பெரிய தப்பு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும், முதல்ல நம்ம ஃபேமிலியெல்லாம் கூட்டிட்டு இங்கேருந்து வெளியே போயிடணும் அப்படி சொல்லிட்டு அவர் நேரா இப்போ எல்லாட்டையும் பேசுறதுக்கு அப்படி ரூம்குள்ள வராரு. அதாவது எல்லாருமே அங்க ஹாலில் தான் உட்காந்துருக்கீங்க, அங்கதான் வந்து வராரு. அப்போ அவருடைய கைய யாரோ பிடிக்கிறாங்க, பயந்துடுறாரு. யாரு? நான் தான் ஆன்டி. சுகா எங்க போற? கிட்ட சொல்லலாமா? இல்ல ஆண்டி, சும்மாதான். சுகா நீ பாத்தியா ஆண்டி? அப்போ உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சொல்லி அப்படியே தலையை ஆட்டுறாங்க. அவங்க கலந்து அப்படியே டியர்ஸ் வந்து துடைக்கிறாங்க. ஆண்டி அங்க டயாங் உங்க புள்ள தானே, உங்க புள்ளைய போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, நீங்க அசால்ட்டா சொல்றீங்க. பார்த்தேன் அப்படின்னா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? முன்னாடிலாம் தெரியாது சுகா, இப்பதான் நீ வரேன்னு சொல்லிட்டு நான் அங்கதான் இந்த ஸ்டோர் ரூம்ல தான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என் பையனை போட்டு அது ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, எனக்கு சந்தேகமாவே இருந்துச்சு. சரி இப்போதைக்கு இதை பேச வேணாம் ஆண்டி. இல்லை ஆண்டி, நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளம்பிடுறோம், என் குழந்தைங்க
ஜிமீன் வயன் முடியாது, என் ஃபேமிலி என்னால் ரிஸ்கில் வைக்க முடியாது, நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புறோம், உன்னால் இங்கேருந்து போக முடியாது சுகா, உங்களை போக விடாது. அது சொல்கிறத பார்த்தா ஜிம்மின் தான் அதுக்கு முக்கியம் தோணுது. ஆண்டி என்ன சொல்கிறீங்க? இல்லை இல்லை, முதல்ல நான் ஜிம்மினை கூட்டி கிளம்புறேன், உன்னால் போக முடியாது. சரி இல்லை ஆண்டி, வேணாண்டி, கையை விடுங்க, சொல்கிறதே கேளு சுகா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்லும் போது இப்போது அந்த ரூம்லேருந்து அவர் கண்ணெலாம் துடைச்சிட்டு அப்படியே வெளியே வராரு. இப்போ அப்படியே திரும்பி அந்த ஸ்டோர் ரூமை தான் பார்க்குறாரு. அவருக்கு அழுகை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. அமைதியார் அப்படி சொல்லி இப்போ டயாவோட அம்மா சுகாவோட கையை பிடிச்சி ஒரு ஓரமாக கூட்டு போகிறாங்க. ஆண்டி அமைதியாக இருன்னு சொன்னேன். இப்படி சொல்லும் போது டயாங் இப்போ நேராக வந்து அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது டயாங்கோட அம்மா சுகாவோட கையை பிடிச்சி நேராக அந்த ஜீப்புக்கு பின்னாடி தான் அதில் தான் அப்படியே போய் ஏறிக்கிறாங்க. என்ன ஆண்டி அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படி டைம் ஸ்கிப் ஆனால் அந்த கேட் விட்டு அந்த ஜீப் வந்து வெளியே போயிடுது. தூரம் போனோடனே அந்த ஜீப் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படியே நீல் ரோடு போட்டு பயங்கரமா அழுகுறாரு. என்ன பண்ணுவேன், என்னை ஏன் இப்படி என்னை ஏன் அப்படி டார்கெட் பண்ணுது, என்ன பண்ணுவேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என்னை வச்சு ஏன் அப்படி பண்ணுது அப்படி சொல்லி பயங்கரமா அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ அவர் சொல்றல டயா அம்மா அம்மா அப்படி சொல்லி கண்ணீர்லாம் தொடச்சிட்டு அப்படி எந்திரிச்சு நிக்கிறாரு. என்னம்மா இங்க என்ன பண்ற, நீ நீ அங்க அங்க வீட்டில் தானே இருந்தேன், இங்கே என்ன பண்ணுற? டேய் அத்தை வீடு, நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க அம்மா அப்படி சொல்லி அப்படியே ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. கண்ணீர்லாம் துடைச்சிட்டு எதுக்குற அப்படி அழுகுற அம்மா, நீ சொன்ன நம்ப மாட்டேம்மா, நம்ப வேண்டாம் அம்மா, என்ன சொல்கிற, நான் கண்ணால் பார்த்தேன்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னைய அந்த ஆத்மா. அம்மா ஆமாடா, நான் மட்டும் கிடையாது சுகாவும் பார்த்தான் அப்படி சொன்னேன். இப்போ சுகா அப்படியே அந்த ஜீப்லேருந்து அப்படியே இறங்கி கீழே வராரு. மா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலம்மா, அது எனக்கு 2 சாய்ஸ் தாம்மா கொடுத்துருக்கு, ஒன்று ஜிம்மினை கூப்பிட்டு வரணுமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபேமிலி பேபிஸ் கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லுதுமா, என்னன்னு சொல்லி தெளிவாக சொல்லு அப்படி சொல்லி இப்போ சுகா வந்து கேட்குறாரு. அவங்க மேலே மட்டும்தான் பார்த்துருந்துருப்பாங்க இல்லையா, கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் நடந்தது எதுவுமே வந்து வெளியே தெரிஞ்சிருக்காது. அது வந்து அப்படி சொல்லி டயா அங்கே கீழே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து யோசிக்கிறாங்க, என்னம்மா டேய் அங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லையடா, கிரவுண்ட் ஃப்ளோருன்னு ஒன்று இல்லவே இல்லையடா. அம்மா இல்லைம்மா, அங்கே ஒன்று இருக்குது, நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேம்மா 2 டேஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னது, ஏன் இந்த இடம் இவ்வளோ டார்க்காக இருக்குது, நாற்பது சொல்லி போய் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பயந்துடுறாரு, என்ன இடம் இது, ஏன் இவ்வளோ டார்க்காக இருக்குது, ஏன் இவ்வளோ நாற்று அடிக்குது அப்படி சொல்லி வாமிட்டே வந்துடுது அவருக்கு. வாமிட் எடுக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு செஸ்ட்லாம் அப்படியே தடவிட்டு மொபைல் அப்படி சொல்லி இப்போ மொபைல் எடுத்து அங்கே ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறாரு. பார்த்தா அந்த இடமே அப்படியே ரொம்ப டார்க்காக இருக்குது. இந்த இடம் இது அப்படி சொல்லி இப்படி அடித்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அப்படியே படிக்கட்டு மாதிரி இருக்குது. என்ன இங்கே படிக்கட்டு அப்படி சொல்லி அதில் அப்படியே மெதுவாக அப்படியே ஏறி போய் மேலே அப்படியே சாத்தியிருக்க மாதிரி இருக்குது. அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ தான் அவருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வர்ற மாதிரி இருக்குது. பா அப்படி சொல்லி அது மேலே ஏறி வந்து அதை வந்து அப்படியே சாப்பிட்றாரு. இது இது என்ன இடம், இது ஸ்டோர் ரூமோட தானே அப்படி சொல்லி இப்போ அந்த ரூம் விட்டு வெளியே வந்து பார்க்க, ஆமாம் இது ஸ்டோர் ரூமோட ரூமு, அது அதில் இது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கா என்ன, நான் எப்படி இங்கே வந்தேன் ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லி அவர் ஹெட்டை அப்படியே ரஃப் பண்ணிவிட்டு அவர் அந்த ரூம் விட்டு, அதாவது ஸ்டோர் ரூம் உள்ள ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிற அந்த பிளேஸ் இருக்கும், அதை விட்டு வெளியே வராரு. என்னது அப்படி சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே வராரு. இப்போ யாரோ அவர் சடனாக அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. டப்புன்னு அந்த ரூம் டோர் வந்து சாத்திடுது. அப்படி சொல்லி ஒரு செகண்ட் பயந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அது அந்த ரூம் டோர் வந்து சாத்தியிருக்கு. அது திறக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, முடியல. இப்போ அவருடைய மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஹலோ சார், உங்களுக்கு எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சார், டியூட்டிக்கு வர டைம் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் எப்போவுமே டயத்துக்கு வந்துடுவீங்களே, வாங்க சார். என்ன சொல்கிறீங்க, நான் டியூட்டிக்கு வந்து தானே சார், டைம் பாருங்கள் 11 மேலே ஆகுது, நீங்கள் எப்போவுமே 9:30க்கெலாம் வந்துடுவீங்க அப்படி சொல்லும் போது தான் இப்போ தான் டைம் பார்க்குறாரு. என்ன நடக்குது, சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம டியூட்டிக்கு போவோம், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பாரு.
இதுதான் வந்து அவர் சொல்றாரு. சரி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ரொம்ப பயங்கரமான விஷயம்லாம் நடந்துச்சு. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஒரு பாட் அது நான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நான் கவனிக்கல. ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அந்த பாட்ல இருந்து ஒரு ஒரு ஆத்மா வெளியே வந்துச்சு. என்ன சொல்ற அப்படி சொல்லும்போது எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அப்புறம் அப்புறம் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அப்புறம் ஜிமின் கிட்ட என்ன சொல்ற அப்படி சொல்லி கிட்ட வந்து ஏன்னா ஜிமின் கிட்ட அந்த மாதிரி நடந்து சொல்லியிருப்பாரு. என்ன சொல்றேன் சாரி சாரி ஆயா, நான் வேணும்னே பண்ணல. ஆனா என் உள்ள இருக்க ஆத்மா இந்த மாதிரி பண்ணுது. ஆனா அந்த விஷயம் எனக்கும் தெரியுது. ஜிமின் ஜிமின் கிட்ட இருக்கும்போது மட்டும் அவன்கிட்ட இருக்கும்போது மட்டும் எனக்கு அவன் கூட நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியுது. அது எப்படிதான் எனக்கு புரியல. ஆனா அந்த ஆத்மா என் உடம்புல இருக்கு. என்ன சொல்றாங்க அம்மா, நீ எது நம்புமா, சத்தியமா சொல்றமா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா அம்மா, எனக்கு அப்படியே நரகமா இருக்குமா. அந்த ஆத்மா என்னை ரொம்ப ரொம்ப என்னை வச்சு ரொம்ப கேம் விளையாடுதுமா. என்னால முடியலம்மா. அப்புறம் அப்புறம் ஒரு விஷயம், ஜிமின் கையால அந்த பாட்டை ஓபன் பண்ணோம். அப்பதான் அதுக்கு ஃபுல் சக்தியும் கிடைக்கும், ஃபுல் பவரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கமா. எக்காரணத்தை கொண்டும் ஜிமின் அதை ஓபன் பண்ணக்கூடாது. ஆனா அந்த அந்த இன்னொரு ஆத்மா இருக்கு இல்லையா, அது அப்படி கிடையாதுமா. அது ஃபுல் பவரோட இருக்குமா. என்ன சொல்ற ஆண்டி இது? நீ சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுகா, எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. நான் இத்தனை நாள் அதை எதுவுமே எனக்கு தெரிஞ்சது கிடையாது. நீங்க எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்களோ அப்போல இருந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது அங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்டோர் ரூம்ங்கிறதே ஒண்ணுமே அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்னே ஒண்ணு கிடையவே கிடையாது. அது சுத்தி வரும். அம்மா ஒருவேளை உனக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம்ல. இல்லடா, எனக்கு எல்லாமே தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம நம்ம அரண்மனையில வேலை பார்க்குறவங்க ஸ்டோர் ரூம்ல அது ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ரூமே கிடையாது. அதுல தங்கிட்டு தான் இருந்தாங்க. அதுல ஏதோ நாத்து அடிக்குது, பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால தான் அதை காலி பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமா அந்த ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம்மா, அங்க ரொம்ப ரொம்ப நாத்து அடிக்குதுமா. ஏன் தெரியுமா? அதான் நீ சொன்னியே, அந்த டயாவோட ஆவிய அங்க வச்சு எரிச்சாங்க. ஆமா சுகா, ஆமா சுகாயா, எதனா பண்ணணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க ஃபேமிலியே இப்ப ரொம்ப ரிஸ்க்ல இருக்கு. இப்போ சுகா தான், ஆண்டி என்னப்பா, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆம், எதனா இதுக்கு வேற வழியே இல்லையா? வழி ஆ இது பக்கத்து ஊர்ல ஒருத்தவங்க இருக்கிறாங்களாம். அவங்கள போய் பார்த்தோம்னா, இதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனா, அவரு ஊர்ல இருக்கிறாரா? இல்லையான்னு தெரியலையே! இப்போ வேற நம்ம வீட்டுக்கு போலன்னு சொன்னா மத்தவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வருமே! எங்க போயிருக்கேன்னு. ஆண்டி நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. அட்ரஸ் குடுங்க. நான் போய் பார்க்குறேன். என்னப்பா சொல்ற? நீ தனியா போயிருவியா? நான் போய் பார்க்குறேன் ஆண்டி. டயான், நீ 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 வந்து வேலைக்கு போ. சுகா, நானும் வேணாம். இல்ல வேண்டாம். நீ வேலைக்கு போ. ஆண்டி நீங்க வீட்டுக்கு போங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படி சொல்லி டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். அவரு இப்போ அந்த அவங்க ஆன்டி குடுத்த அட்ரஸ் அந்த வீட்டு வாசல்ல தான் நிக்கிறாரு. குரல் குடுத்துட்டே இருக்கிறாரு. உள்ள இருந்து ஒருத்தர் வராரு. அவரு வந்து இவங்க இல்லையா? ஆ அவங்க இல்லையே. அவங்க அவங்க வெளியூருக்குலாம் போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? ஏன் என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அப்படி சொல்லும்போது இப்ப சுபா வந்து எல்லாத்தையுமே சொல்றாரு. ஐயோ! அரண்மனையிலயா? ஆமா. இப்போ அவரு இல்லையா? ஐயோ! சாமியார் வேற போயிருக்காரு வெளியூருக்கு. அவரு நாளைக்கு தான் வருவாரு. நாளைக்கு தான் வருவாரா? அவர கான்டாக்ட் பண்ண முடியாதா? இது அவருடைய மொபைல் நம்பர். ஆனா மேக்ஸிமம் அவர் வந்து அத யூஸ் பண்ண மாட்டாரு. எதுக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரமா மொபைல் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஒரு வழியா ஹலோ யாரு? அ நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து எல்லாத்தையுமே சொல்றாரு. அரண்மனையிலயா? நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நான் இப்பவே கிளம்புறேன். நான் வர்றதுக்கு எப்படியும் மார்னிங் ஆயிரும்னு நெனைக்கிறேன். அதுவரைக்கும் நீங்க அந்த ஆவிய சீண்டாம இருங்க. இல்ல வேற எதுனா தடுக்கிற இன்னைக்கு நைட்டுக்கு என்ன ஆகும்னே தெரியல. அவங்க நார்மலா போகட்டும். யாரும் அவங்கள சீண்டாதீங்க. எதுனா பண்ணீங்கன்னு சொன்னா, அது எதுனா வெளிய வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய கஷ்டம். இல்ல நீங்க எதுனா சொல்லிக் குடுக்க சொல்றீங்களா? வேணாம், வேணாம். எதுனா பண்ணோன்னு சொன்னா உஷாராயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் அது வந்து கஷ்டத்த குடுக்கும். நீங்க சொல்றத பார்த்தா இது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. நான் நாளைக்கு காலையில வந்துர்றேன். அப்புறம் யார் சொன்னீங்க? டயாங் தம்பியா? ஆமா.
அவரை வந்து நீங்க பூஜை ரூம்லயே வந்து வச்சிருங்க. அவர வெளிய விடாதீங்க. ஏன்னா, அவருடைய உடம்ப வச்சு தான் அது வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணுதுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் அப்புறம் என்ன சொன்னீங்க? ஜிமின். என்னுடைய தம்பி. ஜிமின் பேரு தான் அது ரொம்ப சொல்லிட்டே இருக்கு. ஓ! சரி. அப்போ அவங்க 2 பேருமே நீங்க பூஜை ரூம்ல வச்சுருங்க. இன்னைக்கு நைட்டு மட்டும் நீங்க எப்படியாவது அத வந்து இது பண்ணிடுங்க. நான் நாளைக்கு மார்னிங் வந்துர்றேன். சரியா? பயப்படாதீங்க. இந்த விஷயம் ஐயா என்கிட்ட சொல்லவே இல்லையே! அவங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அத்தைக்கு மட்டும் தான் தெரியும். சரி ஓகே. நீங்க போய் ஜாக்கிரதையா இருங்க. யார்கிட்டயுமே எதுவுமே காமிச்சுக்காதீங்க. நான் நாளைக்கு மார்னிங் வந்துர்றேன். சரியா? அப்படின்னு சொல்லி இத தான் வந்து சும்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றீங்க? இத பத்தி யாருமே என்கிட்ட சொல்லவே இல்ல. சொன்னா நீங்க பயந்துடுவீங்க. 2வது நம்ம எதுனா வெளிப்படையா பேசணும்னா, இங்க கண்டிப்பா அந்த ஆவி நம்மள சுத்தி சுத்தி தான் வருது. அதுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான். பிரச்சனைலாம் எல்லாத்தையும் சொல்லி நேரா சாமிய வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். அதுக்குள்ளாட்டி இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. இந்த நைட்டுக்குள்ள என்னென்ன ஆகும்னு தெரியல. நம்ம சங்குக்கு என்ன ஆவான்னு தெரியல. ஜிமின் என்ன ஆவான்னு தெரியல. ஏற்கனவே ஒரு உயிர் போயிடுச்சு. ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பயங்கரமா அழுவுறாங்க. சரி இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது ஆன்ட்டி? அப்படி சொல்லி நீங்க தான் பயங்கரமா அழுவுறீங்க. இத உடைக்கலாமா? இது உடைச்சா இது உள்ள ஸ்டோர் ரூம் இது உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கா? இது உள்ளதான்ப்பா. இது உள்ளதான் இருக்குன்னு அவன் சொன்னான். டயாங் சொன்னான். டயாங்க கூட்டு வரீங்க. ஐயோ வேணாம். டயாங் அங்கேயே இருக்கட்டும். அவங்க சொல்லியிருக்காங்க. டயாங்கோட உடம்ப தான் யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். அவருடைய சிஷ்யர் சொல்லியிருக்காரு. வெக்காரத்துக்கணும். டயாங்க வெளியே விடாதீங்க. பூஜை ரூம்ல வச்சிருங்கன்னு சொல்லி சில கையெல்லாம் கொடுத்தாங்க. அதனால தான் அவனை பூஜை ரூம்ல வச்சிருக்கான். நம்ம தப்பு பண்ணிட்டு வச்சிருக்கான். நம்ம ஜிமினி அங்கதான் வச்சிருக்கணும். ஜங்குக்கே அங்கதான் வச்சிருக்கணும். என்ன பண்றது? என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்த பரவாயில்ல. இது ஃபுல்லா உடைங்க அப்படி சொன்னேன். எல்லாருமே அதை அப்படியே அழுதுட்டே அப்படியே உடைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த சைடு ஓபி ஓபி அழுகாத ஓபி. இல்ல ஜி இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. யாரையுமே காணும். ஏற்கனவே அந்த ஏஞ்சல் பொண்ணு வேற இறந்துச்சு. என்ன ஆகும் தெரியல அப்படி சொல்லி ஓபி அழுதுட்டே இருக்கிறாரு. சரி இங்கே பேபி சேஃபா பார்த்துக்கோ. நான் போய் பார்த்துட்டு வரட்டா? இல்ல ஜி நீ இந்த ரூம்ல இரு. யாருமே இல்ல. ஐயோ வெளியே போகாத. எனக்கு பயமா இருக்கு ஜி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல ஓபி தைரியமா இரு. பேபி 2 பேரையும் பார்த்துக்க. அம்மா அப்படி சொல்லி இப்போ ஷா பாப்பா ஜின்னோட கையை பிடிக்குது. ஷா அம்மா வந்துடுறேன். அப்பாவை அப்புறம் அப்புறம் வயனத்தை அப்புறம் ஜிபின் என்ன ஆனான்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டா. எனக்கு பயமா இருக்குமா? அது எப்படி இருந்துச்சு? எதுவும் சொல்லாத. சரியா? அமைதியா இங்கே இரு. என்ன ஆனாலும் சரி நீயோ தம்பியோ வெளியே வரவே கூடாது. புரியுதா? மா அப்படி சொல்லிட்டு இப்போ போற ஜின் அப்படியே திரும்பி ஷாப்பாப்பாவை அப்படியே டைட்டா ஹக் பண்ணி ஒரு அவளுடைய போறதுல அப்படியே கிஸ் பண்ணிட்டு போறாங்க. ஜின் ஐயா உங்க அம்மா சொன்ன மாதிரி ரூம் விட்டு எக்காரத்தை கொண்டு வெளியே வராதீங்க. என்னன்னு பார்த்துட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? அப்படி சொல்லி ஜின் போறாங்க. ஜின் வெளியே போனதுதான் அப்படியே ஜின்னோட கழுத்தை பிடிச்சு அப்படியே மேல தூக்குது. ஏஞ்சல் அப்படி சொல்லி கத்துறாங்க. அங்க அத உடைக்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஏஞ்சலா அப்படி சொல்லிட்டு என்னாச்சு? உள்ள என்னாச்சு? ஏஞ்சலா ஏஞ்சலே இல்லையே அப்படி சொல்லிட்டு எல்லாம் அப்படியே போட்டபடியே எல்லாம் அந்த அரண்மனைக்குள்ளதான் வராங்க. ஆரம் பார்த்துட்டு ஜின் அப்படி சொல்லி அப்படியே விழுந்துடுறாரு அந்த படிக்கட்டு. ஜின் ஜின் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அப்படி சுத்தி வராங்க. அதா ஜின் ஓட நெக்க போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் அந்த ஆத்மா ஏஞ்சலோட உருவத்துல யாராலையுமே ஏத்துக்க முடியல. ஏஞ்சல் ஏஞ்சல் ஏய் நான் தான் ஏஞ்சல் இல்லைன்னு சொல்றேன்ல. சும்மா ஏஞ்சல் ஏஞ்சல் சொல்லிட்டு இருக்கீங்க. அவ செத்துட்டடா. அவள மாதிரி இவனும் சாகணுமா? இல்லைன்னு சொல்லி தலையை ஆட்டுறாங்க. அப்படியே நீண்டோன் போட்டு உட்கார்ந்துடுறாரு. தயவு செய்து ஜீவ விட்டு ஏற்கனவே ஜங்குக் தயவு செய்து எங்க அவங்களாம் எங்க இருக்காங்கன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது. இப்போ ஜின்ன ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அரம் அங்க ஷா பாப்பா பயங்கரமா அழுகுது. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாவை தான் திரும்பி பார்க்குது. ஆரம் போய் ஷா வெளியே வராது. அங்கே உள்ளிரு. அப்பா அம்மா அம்மாப்பா அங்கே உள்ளே இரு ப்ளீஸ் தயவு செய்து ஜின்னு விட்டுரு ப்ளீஸ். என்ன விட்டுணுமா? ஆமான்னு சொல்லி அப்படியே தலையை ஆட்டுறாரு. ஆரம்புக்கு ரொம்ப அழுக வருது. ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. அப்போ டயாங் வேணும். என்னது அப்படி சொல்லி டயாங்கோட அம்மா
இல்ல ஏற்கனவே ஒரு பையனை நீ தூக்கிட்டு போயிட்ட, அதுவும் இவனை வச்சு வேணாம். டயான் வெளியே வரது அம்மா அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ அவங்க அம்மாவோட நெக்கையும் போட்டு அப்படியே மேலே தூக்கியது மா அப்படி சொல்லி செம்ம அந்த இடமே ரொம்ப கலவரமா இருக்குது. லைட்ஸ் அப்படியே வந்து வந்து போகுது. என்னதான் நடக்குதுங்க, இதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அதான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பவர் இருக்கு சுகாயா, என்ன பண்றது? நான் வெளியே வரேன். இல்லை வராத டயான், இல்லை நான் வெளியே வரேன். வெளியே வரலன்னா அப்படியே சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அப்படியே விசிறி அடிக்குது. 2 பேரும் போய் வால்ல இடிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இப்போ நேரா வந்து சுகாவோட நெக்கையும் இப்போ டேங்கோட அப்பாவோட நெக்கையும் பிடிச்சி அப்படியே மேலே தூக்குது. விடு விடுன்னு சொல்லி அவங்க அப்படியே துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஜெயோ பயங்கரமா அழுகுறாரு. என்னது, நீ தயவு செய்து சுகா விட்டுரு, நீ தயவு செய்து சுகா விட்டுரு அப்படி சொல்லிட்டு இப்போ அவரை அறியாமையே வெளியே வந்துடுறாரு கையில பேபியோட. ஷா பாப்பா அம்மா அப்படி சொல்லிட்டு அப்படியே வெளியே ஒடியாந்துட்டு ஷா அப்படி சொல்லி ஆரம் கத்திட்டே போறாரு. இப்ப அப்படியே அவங்க 2 பேரையுமே விட்டுட்டு பேபிஸ் 2 பேரையுமே தூக்கிடுது. அவ்வளவுதான், அந்த இடமே அவ்வளவு சைலண்ட் ஆயிடுது. பேபிஸ் 2 பேரும் அழுகிற சத்தம் மட்டும் தான் கேக்குது. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி டயாங்க பார்த்து சொல்லுது. நான் வந்தா எல்லாருமே விட்டுருவியா? முக்கியமா பேபிஸ் விட்டுருவியா? விட்டுருவேன், உன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் விட்டுருவேன். எங்க அரசருக்கு தேவை உன்னுடைய உடம்பு பிளஸ் ஜிம்மி, அவ்வளவுதான். நீங்க 2 பேரும் இருந்தா போதும், இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லி அங்க வந்து சுகா எழுந்துச்சு வராரு. கேன்னு ஒரு கத்துதான், எல்லாருமே அப்படியே பறந்து போய் விழுகுறாங்க. அப்படி சொல்லி அப்படியே யோனா மேல போய் விழுந்துருதா. என்னது, இப்போ நீ வரியா இல்ல இந்த பேபிஸ அந்த ஏஞ்சல் போன இடத்துல அமுச்சு வச்சிருவா? அவங்களால அதை பார்க்க முடியல, ஏன்னா அது ஏஞ்சலோட உருவத்துல இருக்கு. ஐயோ, இது இது ஏஞ்சலோட உருவத்துல இருக்குது அப்படி சொல்லிட்டு அங்க காய்க்கு ரொம்ப அழுவ வருது. ஏன்டா அழுகுற? அது அது ஏஞ்சலோட உருவத்துல, ஏஞ்சலோட சாஃப்டான கேரக்டர் உனக்கு தெரியும்ல, லைக் அவன் உருவத்துல இந்த மாதிரி என்னால பார்க்க கூட முடியலடா. இப்போ வரியா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஷாப்பாவை தூக்கி அடிக்குது. வேகமா போய் நெக்கதான் பிடிச்சிருப்பாரு. பாப்பா அப்படியே மயங்கிடுது. ஷா ஷா அப்படி சொல்லி தட்டி தட்டி எழுப்புறாரு. யூனியன் பாப்பா ரொம்ப குட்டி. இப்போ ஹோபி ப்ளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குற, நீ ஒரு பெண்ணாதான் இருப்ப, உனக்கு தெரியும், தயவு செய்து என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு, உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படி சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட என் குழந்தைக்காக தான் கேட்குறேன். என்னுடைய டயம் ஆசைப்பட்டுட்டான், ஆசைப்பட்டுட்டு கொடுக்குறது தானே ஒரு தாயோட வேலை. என்னது, அப்போ நீ டயம் இளவரசர் டயங்கோட அம்மாவா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி, புரியுதா? எனக்கு தேவை டயம், அவ்வளவுதான். சரி சரி, நான் வந்தேனா எல்லாருமே விட்டுருவியா? விட்டுருவியா? விட்டுறேன், நீ வரியா? வேணா டயம், வேணாண்டா அப்படி சொல்லி அவங்க அம்மா கத்துறாங்க. அம்மா ஏன் ஒருத்தனால நீங்க எல்லாருமே இந்த மாதிரி வேணாமா, நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு காலை தான் அப்படியே எடுத்து வெளியே வைக்கிறாரு. அப்படியே அந்த யோஞ்சன் பாப்பாவை அப்படியே தூக்கி விசிறி அடிச்சுட்டு நேரா வந்து அப்படியே டயாங்கோட நெக்ல கை வச்சு அப்படியே தூக்கிடுது. யோஞ்சன் பாப்பா அப்படியே நேரா போய் கீழே விழுவுற மாதிரி போகுது. அப்படியே சுகா தான் அவரால் முடியல, வேகமா வந்து அப்படியே யோஞ்சன் பாப்பா வந்து பிடிச்சிட்டு பயங்கரமா அழுகுறாரு. ஓபி சுகா 3 பேரும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல சுத்தமா கொஞ்சம் வந்து போன பவர் சுத்தமா போயிடுது. ஃபுல்லா டார்க் ஆயிடுது. அவங்களுக்கு புரிஞ்சிச்சு இந்த இடத்துல டயாங் இல்ல, எங்க ஜிம்மி ஜங்குக் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் டயாங்கும் போயிட்டாரு அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பயங்கரமா கத்துறாங்க. இதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப லாங்கா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல இருந்து டூரேஷன் கம்மியா போடுறேன். நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சராங்கே.